பரணி கேக்குதா? பரணி ஆரம்பிச்சிடலாமா? அப்டேட்டோட ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஓகே. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து கருப்பு ரிலீஸ் டேட் இன்னும் சீக்கிரமாக வந்துடும் சொல்லி எஸ்ஆர் பிரபு வந்து ரீசெண்டாக வந்து சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு ட்வீட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் வந்துட்டு எலெக்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா April 23, ரிசல்ட் May 4. ஸோ கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, யூத் படம் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து ஸ்டோன் பெஞ்சோட 18th ஃபிலிம் அதோட அனௌன்ஸ்மெண்ட்டுமே இன்னைக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ராணா டகுபாட்டி தான் வந்து நடிக்கிறாரு. நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிமாண்டி காலனி 3 அந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு வருது. அப்புறம் செல்வராகவனோட மனிதன் தெய்வமாகலாம் அந்த படம் தியேட்டர்கள் ரிலீஸாக April 10 வருது அப்படின்னு சொல்லி ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அஜித் குமார் அவர்களோட ரேசிங் ஷெடியூல் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிசம்பர் தவிர அவர் ஃபுல் பிஸியாக இருக்காரு, Jan 2027 வரைக்குமே. பெரிய அப்டேட்னு ஒன்றும் இல்லை பண்ணி, இன்னைக்கு வந்ததே வந்து எலெக்ஷன் அப்டேட் தான் பெரிய அப்டேட். அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் தான் ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த அப்டேட் வந்துருச்சு. அந்த அப்டேட் வந்தனால அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் டேட் லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சின்ன படமா வந்து மனிதன் தெய்வமாகலாம் April 10 லாக் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய படத்துல இப்போ வந்து டிமாண்டி காலனி 3 அந்த படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வருது. அவங்க டேட் லாக் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய படங்கள்ல அவங்க 2 வாரத்துக்கு ஒரு படம் அப்படி லாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமேட்டு வந்து April 30 ஆல்ரெடி கரை லாக்குது. கருப்பு வந்து May 15 ரிலீஸ் ஆகும்னு இண்டஸ்ட்ரி நியூஸ். April 15, சாரி May 15, ஏப்ரல் இல்ல May 15. May 15 தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. May 15 சொன்னா எனக்கே கொஞ்சம் குழப்பம். ஓகே, அதுதான் அப்டேட். அதே மாதிரி ஜனநாயகனுமே May 15 தான் வரும் போல இருக்கு. இப்ப நான் இன்னொரு முக்கியமான அப்டேட், நாளைக்கு வந்து ஷூட்டிங் போற டேட்டு அரசன் நாளைக்கு செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்குது. கேரளால April 4 எலெக்ஷன் நினைக்கிறேன். சாரி, ஒரு நிமிஷம். April 9 தானே? 9. அது எப்பவுமே வந்து தமிழ்நாடு தேர்தல், கேரளா தேர்தல் எப்பவும் கொஞ்சம் நெருங்கி வரும். முக்கியமா பாண்டிச்சேரி தேர்தலும் நமக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே நேரத்தில் நடக்கும். இந்த முறை வந்து அவங்களுக்கு வந்து April 9 நடத்துறாங்க போல இருக்கு. நமக்கு வந்து April 23, 2 வாரம் கேப். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் டேட் பண்ண டேட்ல இருந்து எலெக்ஷனுக்கு 38 நாள் கேப். இது வந்து 38 நாள் இங்க உள்ள அரசியல்ல இருக்கு. இதுக்கு பல பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா வந்து என்டிஏ கூட்டணியில இன்னும் கூட்டணியில வந்து தொகுதி பங்கீடு இன்னும் முடிவாகல. ஏடிஎம்கேக்கு எவ்வளோ, பிஜேபிக்கு எவ்வளோ, அந்த கூட்டணியில வந்து பாமகக்கு எவ்வளோ, இந்த தொகுதி பங்கீடு இன்னும் இறுதியாகல. அதனால அதெல்லாம் உறுதியாகணும். அதுக்கப்புறம் வந்து வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கணும், வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கணும், எல்லா கான்வெர்ஸையும் ஐடியா பண்ணி டோட்டலா ஒரு 38 நாள் ஒரு கேப் கிடைச்சிருக்கு. ஒரு வகையில இது வந்து 38 நாளுக்கு வந்து அவங்க வந்து நெகட்டிவா பார்த்தாலும் இன்னொரு வகையில் நமக்கு பாசிட்டிவ் தான். இல்லைன்னா வந்து போன வருஷம் மீன்ஸ் வந்து போன எலெக்ஷனுக்கு வந்து எலெக்ஷன் டேட் நடந்ததுல இருந்து ரிசல்ட்டுக்கு வந்து ரொம்ப நாள் இருந்துச்சு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த பெட்டி பாதுகாக்கிற பூத் ஏஜென்ட்டுகளுக்கு பெரிய வேலை, பிஎல்ஓக்கெல்லாம் இருப்பாங்க, டிஎல்ஏக்கள், அந்த டிஎல்ஏக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த முறை வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஏன்னா வந்து எலெக்ஷன் நடக்கிறதே April 23 தான். அங்கிட்ட இருந்து ஒரே வாரம் May 4 எலெக்ஷன் ரிசல்ட்டுங்கிறப்ப அந்த அளவுக்கு நம்ம பெரிய இதாக பாதுகாக்க தேவையில்லை. ஏன்னா 1 வீக் நார்மல் பாதுகாப்பு இருக்கும். அதனால பிரச்சனையே கிடையாது. ரிசல்ட்டுக்கும் எலெக்ஷன் டேட்டுக்கும் நல்ல கேப்பு தான், கரெக்டான கேப்பு தான். இது மட்டும் தான் 38 நாள் அவகாசங்கிறத எப்பவுமே வந்து எல்லா கட்சிகளுமே சாதகமா பார்த்துக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப திமுக கூட்டணியிலுமே பாத்தீங்கன்னா இன்னும் வந்து தேமுதிக தொகுதிகள் ஒதுக்கல. மக்கள் நல கூட்டணியில யார ஒரு மக்கள் நீதி மையம், அவரா சொல்லிட்டேன், மக்கள் நீதி மையத்துக்கு இன்னும் தொகுதிகள் ஒதுக்கல. அப்புறம் இன்னும் சில பல கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படலை. அவங்களுக்குலாம் தொகுதி ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பெரும்பாலான கட்சிகள் வந்து வேட்பாளர் பட்டியலை வெளியிட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அடுத்த வாரம் அதாவது இப்படின்னா 15 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியே ஆகணும், March 30. அப்படிங்கிற பட்சத்துல வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு கால அவகாசம் 15 நாள் இருக்கு. அந்த 15 நாள்ல முதல் 8 நாளுக்குள்ள வேட்பாளர் ரீச் ஆகணும். அடுத்த 8 நாளுக்குள்ள வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கலுக்கு பத்திரம் தயார் பண்றது, சொத்துக்கு லிஸ்ட் ரெடி பண்றது, அப்புறம் அது ஒரு பெரிய வேலை, பெரிய ப்ராசஸ். அது பண்றதுன்னு கரெக்டா அந்த ஒரு 15 நாள் கேப் இருக்கு. ஆக மொத்தம் தமிழ்நாட்டுல இந்த கேப் வந்து ஓகே தான். ஆனா அவங்க கேப் கொடுத்ததுக்கு இன்னொரு உள்ளூர் அரசியல் காரணமா இருக்கு. அதை தாண்டி எல்லா கட்சிகள், தமிழக அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான இந்த போதுமான டேட் 38 நாளுங்கிறது. இப்ப தாவேகா வந்து இன்னும் பாத்தீங்கன்னா அவங்க 2வது கட்ட வேட்பாளர் நேர்காணல் நடத்துறதுக்கு, அவங்க வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, 234 தொகுதி வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு,
அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை. ஏடிஎம்கேக்கு வந்து அவங்க கூட்டணியில் வந்து பிஜேபிக்கு எத்தனை சீட்டு ஒதுக்குறதுன்னு சொல்லிட்டு அது ஏன்னா இப்போ அவங்க 25 30 கொடுக்கலாம்னு கிட்டத்தட்ட 40 வரைக்கும் போகும்போது இருக்கு அந்த பேச்சுவார்த்தை இழுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு சாதகமான டேட் தான். ஒரு 38 நாள் கேப்புங்கிறது நல்ல ஒரு சாதகமான டேட்டு தான். இந்த இதுல வந்து கேப்ல ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு நமக்கு நிறைய கும்மிய போகுது. இப்போ இந்த வாரம் வந்து பயங்கரமான ரிலீஸ் டேட் அப்டேட் வந்துகிட்டே இருக்க போகுது. கருப்பு ரிலீஸ் டேட் அப்டேட் அநேகமா செவ்வாய்க்கிழமை வரும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க இண்டஸ்ட்ரியில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னது அதுதான். நான் இன்னைக்கு வந்து 3 பேர் கிட்ட சுமார் போட்டு விசாரிச்சு ஏன்னா கருப்பு கத்தாட்டி அவங்க தானே அவருமே கேட்டதுப்ப அவருமே என்ன சொல்றா செவ்வாய்க்கிழமை வரதான் வாய்ப்பு அதிகம்னாரு. மே 15 தான் டேட் அவங்க எய்ம் பண்றாங்க போல இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சு அதாவது ரிசல்ட்டும் முடிஞ்சு அங்கிட்ட இருந்து ஒரு 10 நாள் கழிச்சு டேட்டை லாக் பண்ணியிருக்கிறாங்க போல இருக்கு. போற போக்க பார்த்தா ஜனநாயகனுமே அந்த மே 15 தான் வரும் போல இருக்கு. அவங்க அதுக்குடைய எப்ப அனௌன்ஸ் பண்றாங்க செவ்வாய்க்கிழமை கருப்பு அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடும். சுமார் ப்ரோ ஏன் முன்னாடி போயிட்டு வெளியே வந்துட்டீங்க? கோவஸ்டா வந்தா தூக்கி போடுதா? சும்மா ப்ரோ இருக்கீங்களா? சரி சொல்லுங்க பாருங்க, நீங்களே சொல்லுங்க என்ன ரிலீஸ் டேட் இப்போ ரொம்ப எதிர்பார்க்குறீங்க? அடுத்தடுத்து என்ன டேட் அப்டேட் வரும் பாக்குறீங்க? இந்த அப்டேட்டே இல்லாதப்ப வந்து எந்த அப்டேட் இல்லாம ரொம்ப தொய்வா போயிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரே நாள்ல ஞாயிற்றுக்கிழமையில் ரெஸ்ட் நாள்ல ஏகப்பட்ட அப்டேட் குமிச்சிட்டாங்க. ஒன்னு வந்து எலெக்ஷன் டேட்டு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏகே ரேசிங் ஷெட்யூல். இன்னைக்கு காலைல இருந்து பரபரப்பா இருந்தது அதுதான். என்ன சார் நேரம் காலம் புரியாம இப்படி வீக்கெண்ட்ல வரீங்க சார்ங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி சொல்லுங்க. ராசனா அவர் இடையில படம் நடிப்பாரா இல்ல ஒன்லி ரேஸ் மட்டும் தானா? உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ் இல்ல என்ன சொல்றேன் சொன்னாங்க? சொல்றேன் அது சொல்றேன் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சொல்றேன். அதான் நான் எப்படியும் வந்தோடனே எல்லாரும் அந்த கேள்வியை கேட்பாங்க. அப்ப நம்ம திரும்ப திரும்ப அதே ரிப்பீட்டடா சரி போகும். பிரகாஷ் அதனால ப்ரோ, ஒரு ஒரு 10 நிமிஷம் டவுட்டு. கழிச்சு சொல்றேன். ஜனநாயகன் மே 15 வருங்கிறீங்களே, அது ஏப்ரல் 30 வர மாட்டாங்களா? ஏப்ரல் 30 வருமானு கேக்குறீங்களா? அது வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து எலெக்ஷன் ஏப்ரல் 23 எலெக்ஷன் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு வாரத்துல நீங்க அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ண முடியாதுல்ல. டிவில ஆடு போடுறதுல இருந்து எல்லாமே அந்த எலெக்ஷன் படத்தோட கண்டென்ட் தானே இருக்கும். அப்ப நீங்க ப்ரொமோஷனே இல்லாம அந்த படத்தை 1 வீக் கேப்ல எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? ஆனா டார்கெட்டுங்கிறது இப்ப தெலுங்கு மீடியால கூட போட்டிருந்தாங்க. அந்த படத்துக்கு இதான் பெஸ்ட் டேட் ஏப்ரல் 30 வீக்கெஸ்ட் டேட். ஏன்னா அந்த படத்துக்கு ப்ரொமோஷனே பண்ண முடியாது. நீங்க ஏப்ரல் 23 வரைக்கும் ப்ரொமோஷன் பண்ண முடியாது. அப்படி கடைசி 1 வீக் நீங்க ப்ரொமோஷன் பண்ணி என்னத்த பண்ணி அப்படி ரிலீஸ் பண்ணுவீங்கிறது இருக்குல்ல. எதுக்கு ப்ரோ ப்ரமோஷன் அந்த படத்துக்கு? இல்லங்க பேசிக் அதுக்கு நீங்க சும்மானாச்சும் ரிலீஸ் பண்ணிடுவீங்களா? எதுவுமே பண்ணாம டிவில ப்ரோமோல இருந்து இந்த கண்டென்ட் இல்லாம இந்த ஆன்லைன் டிஜிட்டல் ப்ரோமோ இல்லாம எதுவுமே இல்லாம அப்படியே விட்டுலாமா? ஓவர்சீஸ்ல காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்கல்ல. ரிசல்ட்டுக்கு பிரகாஷ் ப்ரோ, ஆனா ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்துடணும்ல பிரகாஷ் ப்ரோ. படம் நீங்க ரிசல்ட்டை பாக்குறீங்க, அதாவது ரிசல்ட்னா படத்தோட ரிசல்ட்டை பாக்குறீங்க. படத்தோட அவுட்புட்ல வந்து இந்த கண்டென்ட்டுக்காக அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்துடணும்னு. அப்படி பாத்தீங்கன்னா ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆச்சு. அங்க 4 நாள் ரிசல்ட்னா அப்படியே டோட்டலா மாறாதா? 4 நாள் எப்படி ரசிகர்கள் பார்க்க தான் போறாங்க, எல்லா நாளும் பார்க்க தான் போறாங்க. அந்த 4 நாள் அப்படியே கழிச்சு ரிசல்ட் மட்டும் மாறாதா? எல்லாம் ஒண்ணுதான். எனக்கு தெரிஞ்சு மே 15 அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து இப்ப என்னது கருப்பு வந்து நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கு போல இருக்கு. அதனாலதான் இப்ப வந்து கருப்பு ஏப்ரல் 30 லாக் பண்ண முடியல போல இருக்கு. இல்லைன்னா அவங்க கருப்பு வந்து ஏப்ரல் 30 வருவாங்க. இப்ப கருப்பு வந்து இப்ப டிஜிட்டல் ரைட்ஸ் லாக் ஆயிடுச்சு. ஏப்ரல் 30 வந்து கரை படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல கொடுத்துருக்காங்கல்ல. நெட்ஃபிளிக்ஸ் தானே கரை, அது வேற கன்ஃபியூஷன். ஆமாம் ப்ரோ, ஆமா அப்ப ஆமா. அப்ப ஒரே நிறுவனம் வந்து 2 படத்தை ஒரே டேட்ல ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க இன்னைக்கு உள்ள பீரியட்ல. சரி ஓகே அதனாலதான் மே பிரகாஷ் ப்ரோ, 15 ஆனா இப்போ கேவியனும் ட்ரீம் வாரியரும் கிட்டத்தட்ட பார்ட்னர்ஸ் மாதிரி தானுங்க. அவங்க எப்படி ஒரே பார்ட்னர்ஸ் இல்ல நாள்ல எப்படி இருக்கும்? பைனான்சியர்ஸ், அவ்வளவுதான். பார்ட்னர்ஸ் எல்லாம் அதான் கிடையாது. அதான் அதான் எப்படி அது அவங்க இது இருக்கும்? இல்லைங்க, இப்ப இறக்குவாங்கலாம் சொல்லல. தோராயமா கேள்விப்படுற தகவல் ஜனநாயகம் வந்து மே 2வது வாரத்துல வரும் அப்படிங்கிறது. இப்போ மே 2வது வாரத்துல ஆல்ரெடி கருப்பு வருதுங்கிறது இப்ப இந்த 2 3 நாள் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எல்லாரும் பெரும்பாலும் எதிர்பார்க்கறது செவ்வாய்க்கிழமை இல்ல புதன்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்டேட் கொடுத்து புதன்கிழமை காலைல அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். திங்கக்கிழமை வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஸ்வநாதன் சன் டீசரா ஈவினிங், செவ்வாய்க்கிழமை ஈவினிங் போல கருப்பு ரிலீஸ் டேட் அப்டேட் சொல்லி ஒரு அப்டேட் போடுவாங்க. புதன்கிழமை அந்த அப்டேட் வந்துடும். இந்த மாதிரி இந்த தேதியில ரிலீஸ் ஆகுங்கிற அப்டேட் வந்துடும். அது போக செகண்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். பேக் டு பேக் சூர்யா ஃபேன்ஸுக்கு அப்டேட் தான். எப்படியோ பிரகாஷ் ப்ரோ, நான் ஆவலா காத்துட்டு இருந்த அப்டேட் இன்னைக்கு வந்துருச்சு. இனிமேல் இந்த வாரம் ஃபுல்லா ஃபன் தான். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு ரிலீஸ் டேட்டா வரப்போகுது. மே ஃபுல்லா அப்படியே பேக்கட் ஆக போகுது. எல்லா வாரமும் சினிமா பெரிய படமா. ரசிகர்களுக்கும் சினிமா ஏப்ரல் ரசிகர்களுக்கும் 10 வந்துட்டு ஒரு ஏதாவது பெரிய படம் வர வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் 10 பெரிய படம். இல்லைங்க, வராதுங்க. டிமாண்டி எப்போ வர போறாரு ப்ரோ? அவரு எப்ப திடீர்னு வந்து அவரு மே மே நடுவுல வந்துட போறாரு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஏப்ரல்ல காலைல ரிலீஸ் அப்டேட் பண்ணுவாங்க. வந்துருவாங்க. ஏப்ரல்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். ஏப்ரல்ல குமிய போகுது படம்.
பயங்கரம். ஏப்ரல் 3 அந்த வந்து 10 நாள்லயே நிறைய படம் கும்மிய போகுது. லீடர் அப்புறம் இன்னும் 2 3 படம் என்னமோ போறான். நல்லது. மிஸ்டர் எக்ஸ். இந்த கரை சிங்கிள் இருக்குல்ல, அது ஆமா. ஏன்னா அந்த எதிர்பார்த்த அளவு இல்லையோ, இல்ல ஒருவேளை நல்லாதானே அந்த இருக்கு. வேல்ஸ் இன்டர்நேஷனல் சேனல்ல விட்டனால ரீச் இல்லாம இருக்கும். இல்ல ரீச்சுங்கிறது தெரியல, ஆனா பாட்டு நல்லா இருக்கு. அந்த அவங்க லிரிக் வீடியோ ரெடி பண்ணிருக்கு, நல்லா இருக்கு. அவங்க வேல்ஸ் வீடியோல விட்டுறதுனால தெரியல, அப்படிலாம் தெரியல எனக்கு, ரீச்சுக்கு தெரியல. பிரகாஷ் ப்ரோ, ஆனா அவங்க காம்போ தனுஷ் காம்போ மாத்தலாம்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் தான் அதை பத்தி ஒரு 10 தடவை பேச சொல்லியாச்சே. அது ஒரு மாதிரி மறுபடியும் ஜீவி கூட பண்றதுக்கு ஒரு இதா, ஒரு கேப் விட்டாச்சு பண்ணலாம். தொடர்ந்து எல்லாமே ஜீவி தான் இப்ப ரீசெண்டா, அதுதான் ஒரு மாதிரி இருக்கு. ஏப்ரல் பண்ணிட்டாங்க. 23 கேரளா போய் பேட்ரியாட் படம் பார்க்கலாம்னு நினைச்சேன். பரணி bro, படமே ரிலீஸ் ஆகாது போலயே, கல்ஃப்ல வார் போஸ்ட்போன்ட்ன்றாங்க DCM 3. உங்களோட பேட்ரியாட்டிசம் முழுக்க முழுக்க கேரளாக்கு தான் தெரியும் பாருங்க. இல்ல DCM 3 இப்ப ரிலீஸ் ஆகாதாமே. இல்லங்க, அது என்ன சொல்ல நான் promotion சொன்னாங்க, எனக்கு என்ன சொன்னாங்க, இருக்காங்கன்றதுனால சொல்லிட்டு இருக்காங்க, தெரியல என்னன்னு. அது வந்து இந்த வார் நடக்கிறதுனால அங்க துபாய் ஏன்னா அரப் கல்ஃப் வந்து அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கிற அவங்களோட பெரிய மார்க்கெட்டு, அதனால அது ரிலீஸ் ஆகாதுன்றாங்க. இல்ல கரெக்ட் தான். ஆக்சுவலா வந்து பெரிய மார்க்கெட்னா வந்து மலையாளம் ஃபிலிம்ஸ்க்கு வந்து கல்ஃப் தான். பாப்போம் என்னன்னு சொல்லி. பரணி, ஆனா இங்க ஏகப்பட்ட தமிழ் பிலிம்ஸ் காத்துன்னு இருக்கு, ரிலீஸ் அப்டேட் அதுன்னு பேசின்னு இருக்கோம். நீ நடுவுல டப்புன்னு ட்ராக் அப்படி போட்டு அந்த பக்கம் போடுற பாத்தியா? அது எப்ப ஏப்ரல் கடைசியில வர போற படத்துக்கு ஏப்ரல் 23ங்க. இங்க அரசியல் டேட் வந்துட்டு ஒரே அவன் 2 நாள் ஒரு வாரமா வந்து அலையன்ஸ்ன்னு பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு தியேட்டர்ல வேற ரிலீஸ் ஆகாதே பரணி ப்ரோ. இன்னொரு பக்கம் வந்துட்டு படம் ரிலீஸ் அது இதுன்னு அவங்க ரிலீஸ் டேட்டுக்கு மாறி காத்துன்னு இருக்காங்க. கருப்பு அப்டேட்டு பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி வந்துடும் ஒரு 2 நாள்ல மேக்சிமம். அதுக்கப்புறம் அதோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பயங்கரமா இருக்கும். சுகுமார் ப்ரோ, நெட்ஃபிளிக்ஸ் டீல் க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு நியூஸ் வருது, உண்மையா? நெட்ஃபிளிக்ஸ் தான். நான் ஃபைனலா வந்துட்டு அது ரிலீஸ் டேட்காக தான் வந்து அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. எலெக்ஷனோட இதுக்கு அப்புறம் நேற்று ஆக்சுவலா 2 3 நாளுக்கு முன்னாடி அது ஆயிடுச்சு, ஃபைனல் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நாளைக்கு இதோட வந்துடும், அனௌன்ஸ் பண்ணும் போதே வந்துடும் பாருங்க அதுல லோகோ. எஸ்டிஆர் வேற பாடி இருக்காரு, ஒரே இந்த வீக்கே ஜாலியா இருக்கு போகுது. மத்த படத்துங்கெல்லாம் பாட்டுலாம் பாடிடுறாரு எல்லாமே. நாளைக்கு என்ன அரசன் ஷூட்டுன்னு வேற சொன்னாங்க. 16ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு தடையுமே இல்லையே. போட்டோ வரும் நாளைக்கு, கவலைப்படாதீங்க. இல்ல ஷூட்டிங் ஆரம்பிக்குது சுகுமார் ப்ரோ, ஷூட்டிங் ஆரம்பிக்குதா, உண்மையாலுமே ஆரம்பிக்குதான். நான் ஆக்சுவலா அன்னைக்கு கூட ஒருத்தர்கிட்ட, படத்துல நடிக்கிற ஒருத்தர்கிட்ட பேசினேன், ஆரம்பிக்கிறதுன்னு தான் அவரும் சொன்னாரு. நம்ம போய் அவங்க உட்கார்ற ஷூட்டிங் போற வரையும் வந்துட்டு நம்மளுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. இல்லங்க, நாளைக்கே இல்ல, ஆனா ஆரம்பிக்குது. இந்த இப்ப ஆரம்பிச்சிடும். இந்த டைம் இந்த வீக்ல ஆரம்பிச்சிடும். இப்ப இது போயிட்டு இருக்கு, இப்ப டெஸ்ட் ஷூட் போயிட்டு இருக்கு. விக்ராந்த் எல்லாம் நடிக்கிறாராம் ஹசன்ல. ஆமா, விக்ராந்த், அப்புறம் 3 BHK நடிச்சவங்க எல்லாரும் வராங்க. அந்த யோகலட்சுமி நடிக்கிறாங்களா தோழர் அந்த இதுல டூரிஸ்ட்? ஆமா அவங்களும் இருக்காங்க. ஆமா இருக்காங்க. அவங்கதான் ஹீரோயின் நினைக்கிறேன். இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க அடுத்து திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஆன்போர்டு வருவாங்க. நாளைக்கு எங்க டீசர் வருது, நான் அப்படியே ரிலீஸ் டேட் செகண்ட் சிங்கிள் இந்த வாரமே ஜாலி தான். இதுக்கப்புறம் நீங்க தான் என்ன தெரியுமா, வரிசையா வதன்னு அப்டேட்டா கொட்ட போகுது. அடுத்து உங்களுக்கு தான் பாவத்தை. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு பக்கம் ஒருத்தர் அப்படிக்கா போயாச்சு, இன்னொரு பக்கம் இவரு இப்படிக்கா வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து உங்களோட காலம் அப்படின்றது கூட டைம் இருக்காது ப்ரோ. இங்க கருப்பு பாட்டா வரும், நடுவுல விஸ்வநாதன் சென்சூர்ல இருந்து ஒரு பாட்டு வரும். சரி, ஓகே, எல்லாரும் வந்துட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ, இப்ப சொல்லுங்க ப்ரோ, என்னதான் வந்து நிலவரம் 64 AK? இல்ல காலையில வந்து போட்டிருந்தது வந்து பாத்தீங்கன்னா சரியான முறை அப்செட். என்னன்னா பாத்தீங்கன்னா அப்டேட் என்னன்னா மார்ச், ஏப்ரல், மே,
ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்னா டிசம்பர் மட்டும் விட்டுட்டு ஜனவரி வரைக்கும் ரேஸ் ட்ராக் டேட் போட்டிருந்தார் ஷெட்யூல். அந்த ரேஸ் ட்ராக் ஷெட்யூல் பார்த்தோன்னா ரைட்டு முடிஞ்சு போச்சுடா. சுத்தமா ரேஸ் மட்டும்தான் போறதுக்கு எதுக்கு அப்ப சினிமா ஃபேன்ஸுங்கிறது ஒண்ணுமே இல்லை. எப்படி இந்த நிறைய ஃபேன்ஸ் போட்டிருந்தாங்க ரேஸ் நீ தோத்து போயிட்டு சினிமாக்கு மட்டும் வந்து லேட்டா வருவீங்க அப்படின்னு இன்னொருத்தர் ஒரு கோட் பண்ணி போட்டிருந்தாரு. என்னன்னா வந்து விஜய் கூட அடுத்த படம் நடிச்சிட்டு போல இருக்கு, இவரும் அடிக்க மாட்டாரு போல இருக்கு அப்படின்னு என்னென்னமோ போட்டு ஏக்க போட்டு ஃபுல்லா இன்னைக்கு ஃபுல்லாவே எல்லாம் அடிக்கிற மூட்ல இருந்து கட்சியில ஃபுல்லாவே அப்படிதான் இருந்துச்சு. என் டீட்டுக்கு மேலேயே வந்து போஸ்ட் போறாமே பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் சினிமா விட்டு போயாச்சு ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் நானும் அப்படிதான் 2-3 ட்வீட் போட்டிருந்தேன், சிட்டிலாம் போட்டிருந்தேன், கோட் பண்ண இந்த ட்ரோல் எல்லாம் போட்டிருந்துச்சு. அப்புறம் விசாரிச்சவங்கள கொஞ்சம் அங்கே ஈவினிங் மேலே அப்டேட் சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. விசாரிச்சவங்க என்ன சொன்னாங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடி மும்பைல போய் டோட்டலா அந்த அக்ரிமெண்ட்லாம் ப்ராசஸ் பண்ற மும்பை ப்ரொடியூசர்ஸ் போல இருக்கு. அக்ரிமெண்ட்லாம் லாக் பண்ணிட்டு ஷூட்டிங் எப்போ ஆரம்பிச்சிருது அப்படின்னு இவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து ரேசிங் ஷெட்யூல் ட்ராக் தான். இதுக்கு நடுவில் மாசத்துல 2-3 நாள் தான் ரேசிங் இருக்கும் போது இருக்கு. அந்த எல்லா நாளும் ரேஸ் போல கிடையாதா. 2-3 நாள் ரேஸ் நடக்கும் போல இருக்கும். அந்த 2-3 நாள் கேப்ல வந்து ரேஸுக்கு போயிட்டு மீதி நாளா ஷூட்டிங் போற மாதிரியா. அதுவும் மே 3ஆவது வாரத்துக்கு அப்புறம் ஷூட்டிங், இப்போதைக்கு கிடையாது. AK-64 அது வந்து ஷூட்டிங் வந்து மே வந்து 3rd வீக் அப்புறம் தான். சுரேஷ் சந்திராவும் அவர் வந்து இந்த பிஆர் ப்ரெஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்கிறது என்னன்னா, இங்க டீம்ல உள்ளவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, அவங்க வந்து ஏகே வந்து ரேஸுக்கு போறாரு. ஆனா அந்த ரேசிங் கேப்ல வந்து சினிமா நடிக்கிறாரு. ரேசிங் ஷெட்யூல் வந்து மாசத்துக்கு இவ்வளவு நாள் தான், ஃபுல் நாளுமே வந்து முழுக்க ரேசிங் கிடையாது. சினிமா ஒரு பக்கம், ரேசிங் ஒரு பக்கம், ரெண்டையும் ஒரு வேற தான் பார்க்க போறாரு, ஒரு சேர தான் நடத்த போறாரு. இந்த படம் வந்து மே மாசம் தான் ஆரம்பிக்குங்கிறாங்க. அது எப்போ ரிலீஸ் ஆகும் என்ன ப்ராசஸ் தான் தெரியல. ஆதிக்க ரவிச்சந்திரன் இந்த படத்தை ஒரு 60 நாள் 64 படத்தை இதோட கால்ஷீட்ல முடிச்சிடுறாரு. அந்த படம் ஆரம்பிச்ச படம் போறது மே 17க்கு மேல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுங்க. ஆனா இப்ப வந்து மும்பையில் போய் அக்ரிமெண்ட் அந்த படத்தை ப்ராசஸ் இந்த அனிமேஷன் ஒர்க்ல ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அந்த அனிமேஷன் ஒர்க் எல்லாம் ப்ராசஸ் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்களாம். ஷூட்டிங் போறது இப்போதைக்கு கிடையாது. ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் டோட்டலா அது வந்து இவர் எனக்கு என்னன்னா எல்லாம் ஓகே ப்ரோ. இப்போ வாரத்துல மாசத்துல 2 நாள் 3 நாள் தான் வந்து ரேஸ் இருக்கு, அது ஓகே ஸ்கெடியூல்லே பார்த்தோம். ஆனா அவர் வந்து ஒரு ரேஸ் இருக்கும்போது அவர் முன்னாடியே போயிடுவாரு. அது நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர்ல பார்த்தோம். அவர் முன்னாடியே போயிட்டு அந்த ரேஸ் அந்த டீமோட இது பண்ணி அவர் வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு 15 நாள் 20 நாள் முன்னாடியே போயிட்டு தான் வந்து அவர் ஒரு ரேஸ் பண்ணியிருக்காரு. மாசத்துல 3 நாள் ரேஸ், 27 நாள் வந்து பிராக்டிஸ் ஆகும். 27 நாள் நீங்க இதுக்கு முன்னாடி பாருங்க. இதுக்கு முன்னாடி அவர் ரேஸ் போனதுல ப்ரோ நீங்க வேற இதே தான் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல ப்ரோ, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கல்ல, அவர் போனாருன்னா ஒரு 20 நாள் முன்னாடியே போயிட்டு அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி அந்த டீமோட இருந்து அந்த இதுவெல்லாம் வரும் உங்களுக்கு, நீங்க பார்க்கும் போதே தெரியும். அதுக்கப்புறம் தான் ரேஸே போவார். ஆக்சுவலா அவருன்னு இல்லை, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆனாலுமே அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் வந்துட்டு முன்னாடி போவாங்கல்ல. இப்போ இவர் ஷூட் போறாரு, ஒரு 4 நாள் ஷூட் போறாரு, இல்ல ஒரு வாரம் ஷூட் போறாரு, டக்குன்னு வந்து நான் இந்த பிரேக் எடுத்து டக்குன்னு அப்படி எடுத்து ஒருத்தன் பண்ண முடியாதுல்ல. இங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, இப்போ அங்கேயுமே ரேஸ் இருக்கு. அது தெரியல அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம். ஆனால் ரொம்ப கஷ்டம் தான் அது அவருக்கு, அது பேலன்ஸ் பண்ணி. ஆனா பட் எப்படி புல் ஆஃப் பண்ண போறோம்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. யாருமே எதுவும் பேசல, அமைதியாயிட்டீங்க. நீங்க பேசிட்டு இருந்தீங்க, நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் கூடவே சேர்ந்து பேசணுமாங்க? இல்ல பேசி முடிச்சிட்டல, அவ்வளவுதான். இப்போ வந்து அது பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி இப்போ இதுக்கு இல்ல, அது மேக்கு அப்புறம் அப்படின்னும் போது அது அப்ப பாத்துக்கோ. இல்லன்னா எப்பவுமே இல்ல. அதுதான் சொல்றேன், எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே போயிடுச்சு டோட்டலாவே. எக்ஸ்பெக்ட் டிசப்பாயின்ட்மென்ட், யூ ஒன்ட் பி டிசப்பாயிண்டட். இது எல்லா ரேஸ்லயும் அவரே தான் கலந்துக்காரா இல்லையான்னு தெரியாதுல்ல சுமார் ப்ரோ. வேற அவங்க டீம் கலந்துக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவரோட டீம்னா அவர் இருப்பாரு கண்டிப்பா. அவரே அங்க இருப்பார்ல, அதனாலதான் அவரோட ஸ்கெடியூலே விட்டுருக்காங்க. ஆனா நீங்க சொன்னது ஃபேக்ட் தான். ஏன்னா இப்போ நாளைக்கு ரேஸ்னா முந்தின நாள் நைட்டு ஃபிளைட்டுக்கு பிடிச்சி போய் அப்படி பண்ண மாட்டாங்க தான். ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படிதான். ஒரு வாரம் இல்ல ப்ரோ, நான் சொல்றது மினிமம் 2.5 to 3 weeks அந்த மாதிரி தான். இதுக்கு முன்னாடி அவரோட ரேஸோட ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், அவர் எப்ப போயிருப்பாரு, எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு, இது எல்லாமே இருக்கும். அப்போ மாசத்துல வந்துட்டு 2 நாள் ரேஸ் இருந்தா கூட அவர் அந்த மாசத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நாள் ரேஸ்க்கே போயிடும். அவரை 10 நாள் தான் அந்த மாசத்துல கேப் இருக்கும்.
அதான் ஆமா அந்த ஒரு 10 மந்தே நாள் கேப் போயிடும். அந்த 10 நாள் வந்து ஷூட் முடிச்சுட்டு திரும்பி கண்டினியூட்டி போகும்ல, அதெல்லாம் இருக்குல்ல, திரும்பி ரேஸ் போகணும், திரும்பி வந்து ரேஸ் முடியணும், திரும்பி அடுத்த, ஏன்னா இங்க ஒரு மாசம் நடுவுல கேப் இருந்தாலே பிரச்சனையே இல்லை. இப்போ ஒரு மே மாசம் வந்து ஸ்கெடியூலே இல்லை அப்படின்னா டக்குன்னு அந்த ஒரு மாசம் ஃபுல்லாவே அப்படியே ஷூட் வேகமா முடிச்சுட்டு 30 நாள் அப்படியே காய்ச்சிட்டு கொடுத்து ஒரு ஸ்கெடியூலோ இல்லை ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு திரும்பி ரேஸ், திரும்பி ஒரு மாசம் கேப் இருந்தா முடிச்சிடலாம் படமே. அப்படி இருந்தா ஈஸியா வந்து நம்மளால ஒரு கன்ஃபார்மா சொல்ல முடியும். பட் ஆனால் இப்போ பேலன்ஸ் பண்றது எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அது அதை எப்படி பண்ணுவாருன்னு அவருக்கு தான் நம்ம இன்னும் கிளாரிட்டி நம்மளுக்கு இப்போ வரையும் கிடைக்கல. ஆனால் பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி அவருக்கு பிரகாஷ் ப்ரோ நியூஸ் சொன்ன மாதிரி அவர் பேலன்ஸ் பண்ணுவாருன்னு தான் நான் நம்புறேன். அவர் எல்லா ஃபேன்ஸும் நம்புறாங்க. பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ காணோம் போல. இல்ல சியானோட அடுத்த படம் எப்போ, என்ன ஏதாவது இது இருக்கு, அப்டேட் இருக்கா? போடி ராஜ்குமார் படம் தெரியலையே. ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. இல்லண்ணா சுமார்ண்ணா அப்படி இல்லை, ஒரு 2 வாரம்லாம் தொடர்ந்துலாம் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. ரேசிங் சனி ஞாயிறு இருக்கும், இல்லை சனிக்கிழமை இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை இருக்கும், இல்லை 2 நாளுமே இருக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். மொத்தமே 3 நாள் தானே இருக்கும். 15 நாள்ல அவங்க ப்ராக்டிஸ் பண்ணால் அதுக்கு ரொம்ப செலவாகுண்ணா. மேக்ஸிமம் அந்த வீக்கெண்டு தான் இருக்கும். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான் இருக்கும். 3 நாள் பண்ண மாட்டாங்கப்பா. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தான் இல்ல சொல்ல, இதுக்கு முன்னாடினா அவர் வந்து அப்ப ஷூட்டிங் இல்லாம இருந்தது. அதுதான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பணம் செலவாகும்ன்றீங்களா? அதெல்லாம் விஷயமே இல்லை அவருக்கு. அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம வந்து ஒரு இது போறதுக்கு, ஒரு பிராக்டிஸ் 1/2 மணி நேரம் ஓட்டுறதுக்கு நிறைய செலவாகும். அது புரியுது. அது அவங்களுக்கு அது அமௌண்ட் எல்லாம் விஷயமே இல்லை. அவங்களுக்கு எல்லாம் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வேற மாதிரி ஒரு இது இருக்கும். அது நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம் செலவாகும்ன்றது, அதெல்லாம் விஷயம் இல்லை. இன்னொன்னு, நீங்க வந்து பொதுவா நீங்க பாருங்க, ஒரு ஜென்ரலா ஒரு 3 நாள் பிராக்டிஸ் பண்ணி பண்றது விஷயம் கிடையாது. ஒரு எந்த ஸ்போர்ட்ஸ் இருந்தாலுமே, நீங்க மோட்டார் ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்க வேண்டாம், எந்த ஸ்போர்ட்ஸ்னா எடுத்துங்க, டைரக்டா அப்படியே ஒரு நாள் வந்து அப்படியே பண்ண மாட்டாங்க. எந்த ஸ்போர்ட்ஸ் இருந்தாலுமே சொல்றேன். சனி ஞாயிறு போயிட்டு பண்றது ஹாபி கிடையாதுல்ல, இது ஸ்போர்ட்ஸ். 2003 2004 அந்த டைத்துல ரேஸ் போகும்போது அப்படிதான் அவர் போனாரு. 5 நாள் ஷூட்டிங் போயிட்டு வீக்கெண்ட் தான் அவர் ரேஸ் ஓட்டினாரு. ஏங்க இருங்க, நீங்க வந்து அப்போ நம்மளுக்கு இருக்கிற ஸ்டாட்ஸ் அப்போ எப்படி இவங்க எதை வச்சு சொல்றீங்க? அவர் வந்து 2 நாள் தான் வந்து அவர் வந்து ரேஸ் பண்ணாரு, மீதி நாள் நான் பார்த்தேன். அப்ப அது பேஷனுக்காக ஓட்டினாரு ப்ரோ. பேஷனுக்காக ஒண்ணு சொன்னாரு. அப்ப வந்து அவர் எப்படின்னா சினிமாவை பண்ணிட்டு பார்ட் டைமா ரேசிங் பண்ணுவாரு. இப்ப சொன்னதை நோட் பண்ணா ரேசிங் போயிட்டு பார்ட் டைமா சினிமாவை பேலன்ஸ் பண்றாருன்னு சொன்னாரு. அதுதான் டிஃபரன்ஸ். இப்ப இருந்து ஏக்க வேற, இப்ப இருக்கு அந்த ரேசிங் ஏக்க வேற. அதான் பார்க்கலாம் ப்ரோ. பிரகாஷ்னா அவர் சொன்னதை உண்மைன்னா சொல்லிருங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா எங்க ஃபேன்ஸ் மனசை இது படுத்ததுக்காண்டி நீங்க சொல்லாதீங்க தயவு செஞ்சு. போதும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிருங்க. இல்ல ப்ரோ, ஐ பிலீவ் பிரகாஷனை நான் நம்புறேன், அவ்வளவுதான். பிரகாஷ் சொல்லுங்க, என்ன அமைதியா இருக்கீங்க? வேற ஏதாவது போன் வந்துட்டேன். என்னாச்சு? இல்ல வந்துட்டேன். காத்துட்டு இருக்காரு. அத்தனை பாண்டியன் கையில தான் பண்றாரு. இல்ல ஸ்பீடா இல்லடா, இல்ல நீங்க வந்து ஃபேன்ஸ் மனச
குளிர் இருக்கிறது இல்ல அதுக்காக எல்லாம் சொல்லல. இப்ப அந்த ட்வீட் போட்டதா இல்ல இப்ப அந்த மெசேஜ் முன்னாடி சொன்னது அதுவா? ஷூட் பேரலா நடக்கும்னு சொல்லுவீங்க. 64 ஆமா அது வந்து இல்ல ஆறுதலுக்காக தான் சொல்ல. நானே காலைல திருப்பி நான் ஏன் ஆறுதலுக்காக சொல்ல போறேன், அதெல்லாம் இல்ல. நான் போட்டதுக்கு அப்புறம் வந்து 2-3 பேர் கான்டாக்ட் பண்ணி சொன்னாங்க, இது மாதிரி இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க, இவ்வளவு நெகட்டிவ்லாம் நீங்க போட தேவையில்ல, படம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அவங்க சொன்னதுதான். நீங்க ஒண்ணு இன்னைக்கு இந்த ரேசிங் ஷெட்யூல் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னோம்ல, நாங்க ஆல்ரெடி இது போன மாசமே இந்த ரேசிங் ஷெட்யூல் ட்வீட் போட்டிருந்தோமே நாங்களே. அப்ப பார்க்காம இப்ப இதுக்கு மட்டும் ஏன் திடீர்னு ரியாக்ட் பண்றீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் கூட போட்டிருந்தாங்க, இந்த ரேசிங் ஷெட்யூல் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணாதான் அதை ரீஷேர் பண்றாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அபிஷியலா அந்த போர்ட்ஃபோலியோவோ என்னமோ போட்டு அதை ஷேர் பண்றாங்க, அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு ஷெட்யூல் தான் ஆல்ரெடி தெரியுமே. இந்த ஷெட்யூல்ல வந்து மாசத்துக்கு 2-3 நாள் தான் ரேஸ், எல்லா நாளும் ரேஸ் கிடையாது. இது வந்து அந்த 24H ரேசிங் மாதிரி கிடையாது. இந்த ட்ராக் வேற, அந்த இது வேற. அதுக்கு வந்து இந்த 24 மணி நேரம் ரேஸ் ஓட்டிக்கிட்டே இருக்குது, அது ஒரு ட்ராக் மாதிரியும். இதுல வந்து இதுலயும் அப்படி ரேஸ், சில ரேஸ் மட்டும் அதுல இருக்கு இல்ல. ஆனா அதுவுமே பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்கும் அந்த ரேஸ். இல்ல அதுவும் சொன்னா இதுலயே அது மாதிரி ரேசஸ் இருந்தாலும் இந்த ஷூட்டிங்க்கு ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு தான் ரெடி பண்ணிருக்காங்களாம். அந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி, அந்த கார் ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி ஷூட்டிங் ஷெட்யூல் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதனால வந்து 2 ட்ராக்லயுமே போறாரு, சினிமா ட்ராக்லயும் இருக்கிறாரு, ரேசிங் ட்ராக்லயும் இருக்கிறாரு. இப்படி இருக்க மாட்டேன்னு அவர் தான் சொல்லியிருந்தாரு. ஆனா அவரே வந்து இப்ப வந்து இப்படி இந்த சினிமாவையும் பாக்குறேன், ரேசிங் பாக்குறேன் அப்படின்னு இருக்கிறாரு. தொழில் எத்திக்ஸ் இதெல்லாம் தேவையில்லை. படம் நடிச்சு வருஷத்துக்கு ஒரு படம் வந்தா போதும், அது குப்பையா கூட இருக்கட்டும். அவ்வளவுதான். இல்ல அவ்வளவுதான் ஒரு இல்ல அதுக்கு இல்ல விடுங்க, நீங்க அப்படி எதாவது கேட்டீங்களா அதுதான் கிடைக்குங்கிற மாதிரி ஆயிருப்போம். ஒரு படம் ஷூட்டிங் போறாங்க, அவ்வளவுதான். மே மாசம் தான் போறாங்க, அவ்வளவுதான். சரி பிரகாஷ் ப்ரோ, இந்த எல்ஐக்கு என்ன ஆகுது? அதுதான் வருமா, அறிகுறி தெரியுதா? தெரியல, எல்ஐகே பத்தி மட்டும் எனக்கு தெரியல, சுத்தமா தெரியல. எல்ஐகே வந்து ஒவ்வொரு டேட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அது தெரியல. ஆய் ரிலீஸ் டேட் வந்து ஏப்ரல்லே லாக் பண்றாங்க, அதே 7 ஸ்கிரீன். அப்போ வந்து எல்ஐகே லாக் பண்றாங்கன்னு தெரியல. ஆயின்னு சொல்லி கவின் நயன்தாரா படம் வந்து அதே காம்பினேஷன் தான் தயாரிக்கிறாங்க. அதுவும் வரும், அதுவுமே சம்மர் ரிலீஸ் தான் பிளான் பண்றாங்க. அது மே மாசம் போல வரும், அது மே மாசம் போல வரும். அப்புறம் 100 சாமி கன்ஃபார்மா ரிலீஸ் ஆயிருவான். 100 சாமி அது கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் லுக் போடும்போதே, அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே வந்து உங்களுக்கு வந்து இதான சொன்னாங்க, மே 1 தானே போட்டாங்க. இப்போ எலெக்ஷன் டேட் ரிசல்ட் அதனால கேக்குறேன், ஓகேவா? அத மாற்றம் அதனால அவங்களுக்கு என்ன இருக்காங்க, ஷூட்டிங் எலெக்ஷனே முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ரிசல்ட் டேட்டுக்கு என்ன இருக்கு? ஒரு நாள் தானே எலெக்ஷன் ரிசல்ட்டுங்கிறது. காலைல உட்காந்து சாயங்காலம் நியூஸ் பாக்குறது தான், வேற ஒரு வேலையும் கிடையாது. ஜாலியா இருக்கும், கீழே இந்த கட்ட கட்டமா போடுவாங்க, ஜாலியா இருக்கும் அது பாக்குறதுக்கு. அது தனிப்படம் தானே ப்ரோ, ஏதோ சீக்குவல்லாம் இல்லையா? சீக்குவல்லாம் கிடையாதுங்க, சீக்குவல்லாம் கிடையாது. அது பிச்சைக்காரன் 3 அப்படி இப்படின்னு சும்மா சொல்றதுதான். நூறுசாமிங்கிறது தனிப்படம் தான். சரி பிரகாஷ் ப்ரோ, அதே முக்கியத்துவம் இருக்கு, ஆனா அது வேற படம், இதுக்கு அடுத்து பண்றது அது தனிப்படம், இது வந்து தனிப்படம். பிச்சைக்காரன் 2 ஏதோ அந்த பேருக்காக தான் ஓடிச்சு, 3 எல்லாம் தூக்கிட்டு வராரு. ஏங்க பிரான்சைஸ்னு இருந்துச்சுன்னா, அதுவும் குறிப்பா நீங்க ஒரு கஷ்ட காலத்துல இருந்தீங்கன்னா கபால்னு கை கொடுக்கறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் பிரான்சைஸ். நல்லா இல்ல, நேத்து மட்டும் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா, தெலுங்கு ஸ்டேட்ஸ் வீடியோ லாரன்ஸ் பார்த்தாருன்னா உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடும். 10 பாட்டுக்கு உட்காந்து அதே படம் எப்படி பேரை மாத்து, கெட்டப்ப மாத்து, மொட்டை அடிச்சானா இதுல வந்து ட்ரிம் பண்ணி விட்டுரு, இல்ல ட்ரிம் பண்றா அடுத்த பாட்டுல குடிமை வச்சு விட்டுரு, அடுத்த பாட்டுல குடிமை வச்சுட்டானா அவனத்துக்கு பெரிய நெடுஞ்சடை வச்சு விட்டுரு, அப்புறம் பங்கு வச்சு விட்டுரு, விக்கு தானே என்ன வேணா வைக்கலாம். ஏற்கனவே முடிக்கலையே, ஆரம்பிச்சிட்டாரு. டே 3 கோடியா ஆந்திரா தெலுங்கானால. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இத பாத்துட்டு சுந்தர் சி இது உங்க ஊர்ல, நீங்க எப்படியோ எங்க ஊர்ல நாங்க அரண்மனையை ரீரிலீஸ் பண்ணி விட்டாருன்னா எப்படி இருக்கும்? யாரும் பார்க்க மாட்டாங்க அரண்மனை. இல்ல ஒரே நிமிஷம், அரண்மனை வந்து அவர் ரீரிலீஸ் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதுலயே ஆமா கேஸ்டிங் சீனை மட்டும் மாத்தி அதை படமாவே திருப்பி எடுத்துருவாரு. எதுக்கு ரீரிலீஸ், உங்களுக்கு புது ரிலீஸே கொடுக்குறேன், வேற ஹீரோயினு வேற ஹீரோ. இப்ப புருஷன் மட்டும் கைவிடட்டும், அத்தேல் பத்திரிசிங் எடுத்துருவாரு அடுத்த அரண்மனை போயிட்டு. கண்டென்ட் ரெடி, அது கண்டென்ட் போயிருவாரு அங்க. அடுத்து தமனா வாங்க வந்து பேயா நடிங்க அப்படின்னு. இல்ல இந்த வாட்டி தமன்னா நினைச்சிட்டாங்க, அடுத்த வாட்டி வேற யாரையாச்சும் தான் கூப்பிடுவாரு. அந்த முனி பார்ட் 2 காஞ்சனா, அது ஒருத்தான படம் தான் ரீரிலீஸுக்கு. அது நல்ல படம் தான் ப்ரோ, ஆனா இப்படி செலிப்ரேட் பயங்கரமா பண்ணுவாங்களா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது ஏதோ வந்து ஒரு நாள் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க ப்ரோ தியேட்டருக்குள்ள உட்காந்து. அதே மாதிரி வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். பரவாயில்ல, ரத்தத்தை ஒழுக்கி ஒரு பேய் வேஷம் போட்டு வந்து அதை அந்த சீன் மாதிரியே ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க, அந்த அளவுக்கு போயிருச்சு. அதாங்க சொல்றேன். இப்ப இந்த காலத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீரிலீஸ்ன்றது ரிசப்ஷன் எப்படி இருக்கு என்ன ஏதுன்றது எதுவுமே படம் சம்பந்தப்பட்டு, சீன் சம்பந்தப்பட்டு, ஆர்ட் சம்பந்தப்பட்டுலாம் கிடையாது. வைப், அந்த தியேட்டருக்குள்ள என்ன வைப் இருக்குன்றது தானே. இப்ப நீங்க
கில்லி ரீரிலீஸ் பாத்தீங்கன்னா மொத்த பேர் உட்காந்து எல்லா டைலாகையும் மனப்பாடமா ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கெல்லாம் ஆச்சரியமா, உங்களுக்கு எல்லாம் வாய் வலிக்காதான்ற மாதிரி இருந்துச்சு. மொத்த பாட்டை எல்லா பாட்டும் பாடுறாங்க, ரிப்பீட் போட்டா திருப்பி பாட்டு பாடுறாங்க, டைலாக் எல்லாத்தையும் பேசுறாங்க. சோ ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வைப் வச்சிருக்காங்க. நீங்க இந்த பாட்டு சிலம்பாட்டம் ரிலீசஸ்ல முன்னாடி போய் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க பயங்கரமா. மௌனம் பேசியதைக்கு லவ்வர்ஸ் லவ்வர்ஸா அந்த மாதிரி போனாங்க கிளம்பி. சோ இது மாதிரி ஒரு 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 இது வச்சிருக்காங்க இதுக்கு இந்த வைப் அப்படின்னு. ஓகே, அடுத்து வந்து பரணி, அது உங்களுக்கான மட்டும் விளக்கம் இல்லை, இது 2-3 பேர் கேட்டாங்க, அதெல்லாம் விளக்கம் சொல்லிடுவோம். ஏப்ரல் 23 வந்து தியேட்டர் க்ளோஸ் ஆகுமா கேட்டாங்க. தியேட்டர் க்ளோஸாக தான் இருக்கும். மார்னிங் ஷோவும் ஆஃப்டர்நூன் ஷோவும் இருக்கவே இருக்காது. ஈவினிங் ஷோவில் வந்து ஷோ போட்டுக்கலாம். அதனால வந்து ஏதாவது படம் பார்க்கணும், புது ரிலீஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஈவினிங் ஷோல வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். அன்னைக்கு காலை ஷோவும் மதிய ஷோவும் இருக்காது. அன்னைக்கு புது release வராதுல்ல? தமிழ்நாடு புது ரிலீஸ் தமிழ்ல யார் ரிலீஸ் பண்ண போறா? மற்ற லாங்குவேஜ் படம் ரிலீஸ் இல்ல. ஏப்ரல் 23 ரிலீஸ் ஆகுது தோழர். அதே மாதிரி என்ன 23 எலெக்ஷன்னா 24 போடுவாங்க. 24 படம் இறக்குவாங்க, அவ்வளவுதான். 24 தானே வெள்ளிக்கிழமை. 23 ஆமா அது வியாழக்கிழமை. ஓகே. நான் தமிழ்ல இறங்காதுன்றதுக்காக நினைச்சேன். இந்த மாசம் அதாவது மார்ச் 27 ஹாப்பி ராஜ் அந்த ரிலீஸ் டேட் வந்து சூப்பர் டேட் இல்ல. ஆக்சுவலி ஏப்ரல் ஆமா, 23. ஆமா, நம்ம கரெக்டா date. ஏப்ரல் 23 ஆனா பெரிய ஏப்ரல் படம் எதுவுமே 23 book ஆகல எலெக்ஷன். பாருங்க. ஆமா, அழகா ஏப்ரல் 23 லாக் பண்ணிருந்தாமே. சாரி, மார்ச் 27 லாக் பண்ணியிருந்தா ஒரு மாசத்துக்கு நல்ல டேட். ஏப்ரல் 2 சூப்பர் டேட். ஏப்ரல் 2-3 போடுறாங்கல்ல. இப்ப லீடர் வந்து ஏப்ரல் 3 ரிலீஸ் ஆகும். லீடர் வருதுல்ல. லீடர் ஏப்ரல் 2-3 வந்து சுத்தம். லீடர் யார் ஓ படம்? இது சரவணன் லெஜண்ட் சரவணன். ஓகே ஓகே காட் இட். சாரி. டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் போறாங்க. இந்த ஸ்பேஸ்ல வந்து பரணி மட்டும்தான் சரவணன் நடிச்ச படம் பாரு. அவர் இந்த லெஜெண்டுங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டார், யூஸ் பண்ண மாட்டாரு. லெஜெண்ட் சரவணங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. ஏங்க அது அவர் சம்பாதிச்ச உழைச்சு சம்பாதிச்ச படம் தானேங்க. அவர் பிராண்ட் தானேங்க. அதான் இத்தனைக்கும் சரவணன் அவர்கள் இத்தனைக்கும் மத்தவங்க எல்லாம் பட்டமாச்சும் அவங்கவுங்க போட்டுக்கிட்டு இவர் அவங்க கம்பெனில இருந்து அவரோட அடையாளமே அதுதான், லெஜெண்ட் சரவணன். ஆனா லெஜெண்ட் அவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லெஜெண்ட் தான். ஆனா படம் ஃபர்ஸ்ட் நடிச்ச படமும் லெஜெண்ட் தான். ஆனா அந்த லெஜெண்டுங்கிற பேரை யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு பரணி. நான் பார்த்துட்டு இது வரைக்கும் 10 அப்டேட் சொல்லியிருக்கிறேன் லெஜெண்ட் லீடர் படத்துக்கு. ஒரு அப்டேட்ல சரவணன் பொறுத்த மட்டும் லெஜெண்ட் சிவகார்த்திகேயன் மட்டும்தான். அதனால வேற யாரையும் அந்த வாய் கொண்டு நான் அழைக்க மாட்டேன் அப்படின்ட்டான். நான் பெருசா வந்து இந்த பட்டங்களை யூஸ் பண்றது, இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுலாம் நான் வந்து பட்டம் இல்ல, அவர் பேரே அதான் லெஜெண்ட் சரவணன். அவர் பேர் கிடையாது. நிழல்கள் ரவி, ஜெயம் ரவி சொல்ல மாட்டேன். பரணி ஆக்சுவலா சரவணன் கூட ஒரு பேர் கிடையாது தெரியுமா? இல்லண்ணா, ஓகேண்ணா, பட் அதுதானே தெரியுது ஆக்சுவலா. அதான் சரவணன் கூட ஒரு பேர் கிடையாது. லெஜெண்ட் சரவணன் ஒரு பேர் சினிமாக்கே வச்சிருக்காரு, அவர் பேர் வேற. ஆமா, அவர் பேர் அருள். பட் அருள் சரவணன் இல்ல. இப்ப நீ ஜெயம் ரவி, நிழல்கள் ரவி அப்படிலாம் சொல்ல மாட்டியா? வெந்நீர் மூர்த்தியும் சொல்ல மாட்டியா? அந்த மாதிரிதான் அவருடைய பிராண்ட். அவர் பரணிட்ட வெந்நீர் ஆடை முடிச்சு யாருன்னு கேட்டா ஜெயம் ரவி போயிருந்தேன். எதுக்காக கேட்டப்ப நான் வந்து ஒரு லிங்க் ஒரு ரீல் ஃபேக்ட் போட்டிருந்தேன்ல, அப்போ கேட்டா பிரகாஷ் ப்ரோ, அந்த மிஸ்டர் எக்ஸ் டயங்கரம் அதெல்லாம் என்ன கதை? எப்போ அது மிஸ்டர் எக்ஸ் ஏதோ ஏப்ரல் ரிலீஸ். மிஸ்டர் எக்ஸ் ஏப்ரல் ரிலீஸ். ஏப்ரல் 10th வந்து பிளான் பண்றாங்க. டயங்கரம் அது டயங்கரம் சம்மர் தாங்க. ஜூன் இல்லாட்டி மே இல்லாட்டி ஜூன். இனிமே தான் எல்லா ரிலீஸ் டேட்டும் போட்டு ஆக்சுவலா இப்ப வந்துருங்க வரிசையா. இப்ப ஜனநாயகன் ரிலீஸ் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, வசன்னு எல்லாமே ரிலீஸ் டேட் போட்டுருவாங்க. ஜனநாயகம் தான் செவ்வாய்க்கிழமை சென்சார் பண்ணல. போன முறை என்ன போட்டாங்க? இல்ல அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுவாங்களா? இல்ல செவ்வாய்க்கிழமை அனௌன்ஸ்மெண்ட் வந்துருங்க, அப்டேட் வந்துரும். கருப்பு ரிலீஸ் டேட் அப்டேட் வந்துரும். ஏன்னா டிஜிட்டல் ஜனநாயகனை கேட்டுட்டு நீங்க என்ன இப்படி பண்றீங்க பிராஸ்? ஜனநாயகம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அப்டேட் கருப்பு அப்டேட் ஆகும். செவ்வாய்க்கிழமை வந்துருவாங்க. இல்ல இப்ப இல்ல, அது வந்து இந்த வாட்டி கிளியர் ஆயிரும். ஏன்னா வந்து ஒரு இதுக்கு மேல சொல்றதுக்கு அவங்ககிட்டே காரணம் இருக்காது. காரணம் எல்லாம் தீர்ந்து போயிருக்கும், ஸ்டாக் அவுட் ஆயிருக்கும். ஆமா, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் எல்லாம் போட்டாச்சு. அவங்க ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் போட்டாச்சு. இனிமேல் ஒண்ணும் போட முடியாது. படம் பாத்துருவாங்க. ஏன்னா ஒருவேளை பாத்துட்டு சர்டிபிகேட் தரது வேணா இழுத்தடிக்கலாம். ஏன்னா இதுக்கு ரூல்ஸ் இருக்குல்ல. படம் பார்த்ததுல இருந்து 3 வாரம் டைம் இருக்குல்ல. 3 நாள்ல இருந்து 3 வாரத்துக்குள்ள எப்ப கொடுக்கலாம் டைம் இருக்குல்ல. சர்டிபிகேட் தரதுக்கு வேணா டிலே பண்ணலாமே தவிர பார்க்காம இருக்க முடியாது இனிமேல். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு இல்ல. பாத்துருவாங்க, பாத்துட்டு கிளியர் பண்ணிடுவாங்க. கிளியர் ஆயிடுச்சுன்னா மே 15 அந்த மாதிரி டேட்ல இவங்க லாக் பண்ணாங்க. ஆனா இந்த முறை என்னன்னா, போன முறை எப்படி இருந்துச்சுன்னா ஜனநாயகம் வந்து திடீர்னு வந்துருமோ அவங்க டேட்டு போடாம இருந்தாங்க.
இப்போ எலெக்ஷன் டேட்டை பார்த்துட்டு அவங்கவுங்க டேட் போட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் ஜனநாயகம் டேட் போட்டதுக்கு அப்புறம் தான் திரும்ப குழப்பம் வரும். எப்படி ரீஷெடியூல் பண்றதா இல்ல அப்படியே ஆன் ட்ராக் போறதா இல்ல அப்படிங்கிறதெல்லாம். பிரகாஷ் ப்ரோ, இப்ப எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி இது இவங்க ஆபீஸ்ல ஏதாவது அனௌன்ஸ் பண்ணலாமா? அந்த ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து ஏதாவது கொடுக்கலாமா? அதுல ஏதாவது அதெல்லாம் பண்ணலாமே, அனௌன்ஸ் பண்ணலாமே. படம் இந்த தேதியில ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு ரிலீஸ் கொடுக்கறதுக்கு அதுக்கும் தடை கிடையாது. நீங்க படத்துல இருந்து கண்டென்ட் தான் யூஸ் பண்ண முடியாது. இதுவே பண்ணலாம். இல்ல பிராஸ், இதுவே பண்ணலாம். நீங்க அரசியல் டயலாக் உள்ள படம் சீன் தான் வைக்க முடியாது. நீங்க கிளிப்பிங் அதெல்லாம் வைக்க முடியாது. நார்மலா நீங்க பாட்டுலாம் ரிலீஸ் பண்ணலாம். அதான் பொலிட்டிக்கலா தானே வச்சிருக்காங்க, அதனால கேட்கறேன். அது கணக்கு கிடையாது, அது கணக்கு கிடையாது. நீ அப்படி கணக்கு பண்ணா நரேந்திர மோடி பையத்துக்கு வைக்கலையாங்க, அப்புறம் ரிலீஸ் பண்ணலையா? நரேந்திர மோடினே போயிட்டு ரிலீஸ் பண்ணாங்களே அதை. நரேந்திர மோடி என்ன டைட்டில் வருது? இல்லங்க நான் கேக்குறேன், கேக்குறேன் ஜனநாயகங்கிறது பொதுவான டைட்டில் தானே. அதுக்கு அர்த்தம் ஜனங்களின் நாயகம் தானே வருது, வேற ஒண்ணும் அதுல இல்லையே. நீங்க என்ன வேணா சொல்லிட்டு இப்ப நேத்தான்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணா நேத்தானா தலைவர்னு அர்த்தம். அப்ப தலைவர்னு நேத்தா ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்களா? ரிலீஸ் பண்ணாங்களா அரசியல் சமயத்துல? நேத்தானா தலைவர், பொதுவாகவே நேத்தானா ரிலீஸ் பண்றாரு. லீடர்னு தலைவர் தான் அர்த்தம். அவன் பாருங்க லீடர்னு ரிலீஸ் பண்றாரு, அதுக்கு இருக்கிற சம்பந்தம். ஆனா என்னன்னா ஒரு படத்துல இருந்து அரசியல் கண்டென்ட் படத்துல நீங்க யூஸ் பண்ண முடியாது, ப்ரோமோவா ரிலீஸ் பண்ண முடியாது, வேற எதுவும் பண்ண முடியாது. மத்த நீங்க கண்டென்ட்டும் டயலாகா இருந்துச்சுன்னா பண்ணலாம். இப்ப நீங்க கொடி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் பேசிக்கா அதை பிரச்சாரமா யூஸ் பண்ற ஒரு மெட்டீரியல பண்ண முடியாதுங்க, அவ்வளவுதான். எப்படியோ தமிழ் சினிமாவுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துச்சுன்னு நினைச்சுக்கோம். டப்பு 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 டப்புன்னு ரிலீஸ் டேட் லைனா இறக்குவாங்க. இன்னையில இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு காலைல டிமாண்டி காலனி 3 வந்துடும். அது எப்போ லாக் பண்றாங்கன்னு தெரியல. எல்லாமே ஏப்ரல் லாக் பண்ணாங்கன்னு சந்தோஷம். பிரகாஷ் ப்ரோ, ஏப்ரல்ல எத்தனை படம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க தமிழ்ல மட்டும்? இல்ல எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 10 ஒரு படம் வரலாம். ஏப்ரல் 30. ஏப்ரல் 30 ஆல்ரெடி கரை வரும். ஏப்ரல் 30 கரை மட்டும்தான். ஏப்ரல் 10 மிஸ்டர் எக்ஸ். ஆமா ஏப்ரல் 2 வந்து லீடர். இன்னொரு படம் ஏன் ஏப்ரல் 30 இது வரல? ஏன் கருப்பு ஏப்ரல் 30 வர முடியாது? நெட்ஃபிளிக்ஸ் கரை வந்து வாங்கியிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் இப்ப கருப்பு டீல் லாக் பண்ணிருக்காங்க. 2 படங்களை வர விட இப்ப டிஜிட்டல் ஒத்துக்க மாட்டாங்க. அங்கிட்டு இருந்து ஆனா 2 வாரம் கேப் விட்டு மே 15 வர சொல்லியிருக்காங்க. இல்லங்க இப்ப உள்ளது வேறங்க. அப்ப ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட் பிரகாரம் அப்படி யூஸ் பண்ணிக்கிறது வேற. இப்ப டியூடுக்கு வந்து அவங்க ஐடியா பண்ணது வேற ரேட்டு. அப்புறமேட்டு வந்து அவங்க லாக் பண்ணிட்டாங்க. அப்புறமேட்டு லைக்குக்காக தள்ளி போட முடியாட்டாங்க. ஏன்னா வந்து அக்ரிமெண்ட் போட்டாச்சுன்னு சொல்லி முன்கூட்டியே படம் ஆரம்பிக்கும் போதே போட்டாங்க. ஆனா அக்ரிமெண்ட்லாம் கேட்டாங்க அவங்க சைட்ல இருந்து தள்ளி வச்சுக்க முடியுமாலாம் கேட்டாங்க. பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதுக்கப்புறம் தீபாவளின்றதுனால சரி ஓகே 2 படம் 1000 டன் விட்டாங்கன்னு சொன்னாங்க. அது சொன்னாங்க மைத்திரின்னு சொன்னாங்க. மைத்திரி என்னன்னா அந்த படம் PR2 என்னமோ படம் அனௌன்ஸ் பண்ண டைட்டில். அந்த PR2ன்னு போடும் போதே எது இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க போடும்போது என்ன டிராகனுக்கு முன்னாடி இந்த டிராகன் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த படம் முடிச்சு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிராகன் எடுத்து முடிக்கும் போதே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே முடிச்சிட்டாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்டே வரல. அப்ப PR3 ரைட் ஓகே PR3 போடும் போது நெட்ஃபிளிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போட்டாங்க. அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல அதனால ஃபர்ஸ்ட்லயே லாக் ஆயிருச்சுங்கன்னா வேற வழி இல்ல. அதே மாதிரி பைசனுமே பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டேட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ண முடியல. இப்ப இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முன்கூட்டியே சொல்லும் போதே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தானே அக்ரிமெண்ட் போடுறாங்க கருப்பு. இவ்வளவு லாக் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. இப்ப அக்ரிமெண்ட் போட்டாங்க. போடும் போதே சொல்லிட்டாங்க மே 15 ஓகே ரைட் சந்தோஷம். ஏன்னா ஏப்ரல் 30 கரை இருக்கு. மே 15 அப்போ ஓகேங்கிற மாதிரி டீல் போகுது. நல்ல டேட்டு தான், கரெக்டா இருக்கும். இந்த குழப்பம் இல்லாம போகும். மே 15 எந்த லாங்குவேஜ் எந்த படமும் ரிலீஸ் இல்லை. அதனால குழப்பம் இல்லை, விடுங்க. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி நூறுசாமி உங்களுக்கு ஏதாவது இது எப்படி இருக்குன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? நூறுசாமி தெரியல. நான் சசி படத்தை நம்புறேன், சசிக்காக நம்புறேன், அவ்வளவுதான். ஏன்னா 6-7 படம் நம்பியிருக்காரு. வேற எந்த நம்பிக்கை இல்லை எனக்கு. விஜயாண்டனி மேல உண்மையான நம்பிக்கை இல்லை, ஃபர்ஸ்ட் விஷயம் அதை சொல்லிடுறேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த முதல்ல அந்த பையன் இருக்கு அஜய் தீசான், அவரை அந்த படத்துல பார்த்துட்டு மார்க் நான் அந்த படத்துல பார்த்துட்டு பரவாயில்ல. ஒரு ஃபேமிலியில இருந்து ஹீரோ ஆனாலும் அவங்க வந்து டக்குன்னு வந்து பாருங்க ஒரு நல்ல கதையா தேர்ந்தெடுத்து ஸ்டார்டிங்ல இருந்து வில்லன் மாதிரி நமக்கு ப்ரோமோல கொடுத்து படத்துல ஒரு வித்தியாசமான கான்செப்ட் ஒன்று நடிக்க வச்சு படம் முதல்ல நல்லா ரீச் பண்றாரு அப்படின்னு உண்மையில அவரெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது படம் வந்து மொரட்டு மொக்கம். அது படமா அது அப்படிங்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா பூக்கிங்கிற படம். எனக்கு படம் மொக்கம் கூட விட்டுருவேங்க, நான் படத்தை விட்டுருவேன். அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ப்ரோமோ கண்டென்ட், போஸ்டர்ஸ், அதுக்கு அவங்க பேசுறது, அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ், அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ், இதெல்லாம் பார்த்து நீ படம் கூட பார்க்க முடியலன்னா கூட விட்டுறலாம். இதெல்லாம் பார்க்க முடியாம எப்படி இருக்கும்?
ஒருத்தர் பார்க்கவே இரிட்டேட்டிங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இரிட்டேட்டிங் ஆக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த படம் மேல அவர் எப்படி நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. இப்ப அடுத்த படம் சசி படங்கிறனால இப்ப அதுல இருக்கு, அதுலயே அவர் இருக்கிறாரு. ஐயோ இதுலயும் இருக்கிறாரு, என்னங்க நீங்க எல்லாத்தையும் விஜய் ஒட்டிக்கிட்டே வரீங்கிற மாதிரி இருக்கு. இனிமேல் எல்லா படத்துலயும் இருப்பாரு போல இருக்கு. இருந்தாலும் இந்த படம் சசிக்காக மட்டும், வேற யாருக்காகவும் இல்ல, சசிக்காக நம்புறேன், பார்ப்போம். ஆனா இது அவர் ஹீரோ இல்ல. இல்ல விஜய் ஆண்டனி, அஜய் திசான் 2 பேருமே இருக்கிறாங்க. விஜய் ஆண்டனி அஜய் திசான் தான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் அதுல. அது அஜய் திசான் தான் ஹீரோ. அஜய் திசான் தான் ஹீரோ அதுல, அன்னைக்கே அப்படிதான் சொன்னாங்க. அதைத்தாங்க சொல்றேன், அஜய் திசான் தான் ஹீரோ. அஜய் திசான் ஹீரோனால எனக்கு நம்பிக்கை இப்ப யாரு மேல, விஜய் ஆண்டனி மேலே இல்ல, அஜய் திசான் மேலே இல்ல. சுத்தமா இருக்கிற ஒரே நம்பிக்கை சசி மேல மட்டும்தான். அஜய் திசான்ல எனக்கு பூக்கிங்கிற படம் பார்த்துட்டு மொத படம் பார்த்துட்டு உண்மையான பரவாயில்ல. ஏன்னா அது சில நேரம் மட்டும் சில பேர் மட்டும் நம்மளை ஆச்சரியப்படுத்துவாங்க. இப்ப எனக்கு இந்த சிறை படத்துல வந்து லலித் இருக்காருல்ல, அவர் பையனை அறிமுகப்படுத்துறதுல மொத படமா அறிமுகப்படுத்துறது வந்து முன்னாலே அவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் விஜய் வச்சு படம் தயாரிச்சிருக்காரு. நினைச்சா வந்து ஏதோ ஒரு பெரிய டேரக்டர் கூட டக்குன்னு எடுத்து ஒரு கமர்ஷியல் படங்கிற பேர். ஏன்னா இங்க எவனா யாரு அறிமுகப்படுத்த நினைச்சாலும் இந்த மொத படம் பார்த்தீங்கன்னா லவ் படம், ஸ்கூல் படம், இந்த காலேஜ் ஃபன்னு, அந்த ஃபன்னு, காலேஜ் ஃபன்னு எடுத்தாலும் நம்ம காட்சி. ஏன்னா காலேஜ்ல ஃபன்னே இல்லை, பண்ணுங்கிற வேர்டு மட்டும் யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபன் என்டர்டைனர் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். சிரிச்சு நமக்கு சிரிப்பு வராது, அவங்களுக்கு சிரிப்பு வராது, தேட்டர்ல ஒன்றும் சிரிக்க மாட்டான். அந்த அளவுக்கு கேட்டால் மட்டும் ஃபன் என்டர்டைனர். ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே நாங்கள் லான்ச் பண்ணும்போது லவ் சப்ஜெக்ட் ஃபன் சப்ஜெக்ட்னா நமக்கு வந்து டோட்டலா ரீச் ஆகும் நினைப்போம். ஆனா கண்டென்ட் படத்தை லாக் பண்றதுன்னு இருக்குல்ல, அதை லாக் பண்றது. அப்படி ரெண்டாவது டோட்டல் ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ஃபுல் அந்த காம்பினேஷன் சேர்க்கறதுல ஃபர்ஸ்ட் படத்துல விக்ரம் பிரபு சேர்த்து, ரெண்டாவது படத்துல பேசில் ஜோசப் சேர்த்து, அது அந்த ஹாஸ்டல் அந்த கன்னட படம் ஹாஸ்டல் படம் வந்துச்சு அந்த மாதிரி ஒன்று எடுக்கிறதுன்னு இருக்குல்ல. எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த அடுத்தடுத்த லைனை பற்றி ஒரு வித்தியாசம் பரவாயில்ல. இவ்வளவு பெரிய கோடி சொன்னா இருந்தாலும், விஜய் வச்சு படம் எடுத்திருந்தாலும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், பயங்கரமா பெரிய படங்கள் மட்டுமே எடுத்துட்டு இருந்தாலும், அந்த ஃபர்ஸ்ட் அவர் முதல்ல சினி ஃபீல்டுக்கு வந்தப்ப அசுரவதன் ஒரு படம் தயாரிச்ச கண்டென்ட் படம். அந்த மாதிரி அவர் பையனை வந்து கண்டென்ட் படங்கள்லயே டக்குன்னு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறாருல, அந்த மாதிரி நினைக்கிறப்ப கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ரைட், ஓகே, இந்த ட்ராக்ல எல்லாரும் போனாங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த அஜய் திசான் மட்டும் பூக்கி மாதிரி நடிக்காம முதல் படம் மார்கன் எடுத்த மாதிரி அவர் அடுத்தடுத்த படங்கள் கதை தேர்ந்தெடுத்தாருன்னா அதுக்கு அவர்கிட்ட இருந்து வெளியே ஓடிடணும். அதைத்தான் சுத்தி வளர்ச்சி சொல்லிட்டு இருக்கேன் நான். விஜய் ஆண்டனி எவ்வளவு ஒட்டி எடிட்டிங்ல மட்டும் உட்கார வேணாம்னு சொல்லுங்க ப்ரோ. பாத்தீங்கன்னா எதனாலும் பண்ணுங்க, எடிட்டிங் உட்கார மாட்டலாம், எடிட்டிங் அவர் தான் பண்ணுவார். என்ன ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இந்த நம்ம நவத்துல என்ன ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின்னிங் கேப்டன் சொல்லி பிரின்ஸ் இருக்காரு, எனக்கு புரியல. அண்ணே வரல போல. ஐயா அதுக்காக வின்னிங் கேப்டன் சுமன் கில் தான் போடுவீங்க? இப்ப இருக்கவர் அவர் தானே தான். இல்ல புரியல. இப்ப இருக்க 2000 வேர்ல்ட் கப் வின்னர் அவர்னு போட்டுடலாமா, வின்சென்ட் போட்டுடலாமா? கூட இருந்த குமார். ரைட்ரா. பிரகாஷ் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ கேக்குதுங்களா? கேக்கு ப்ரோ சொல்லுங்க. இல்ல மதியம் ரிட்டையர்மெண்ட் அதெல்லாம் போட்டு வச்சிருந்தீங்க, திடீர்னு பார்த்தா மே ஷூட்டிங் போட்டு வச்சிருக்கீங்க, என்னதான் கணக்கு? ஆல்ரெடி சும்மாவே ஆதங்கம் இது நியூஸ். அதுதான் நான் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் 10 நிமிஷம் லேட்டா சொல்றேன் சொல்லி. ஏன்னா கேட்கல திரும்ப ஒண்ணும் இல்ல, ஸ்பேஸ் நாளைக்கு கேட்டு பாருங்க. சரி சரி ஓகே. இல்ல அப்படியே சும்மா விட்டா கூட பரவாயில்ல, டக்குன்னு நீங்க வாடி போட்டு விட்டுறீங்க, மறுபடியும் நாளைக்கு நீங்களே அடிக்கிறீங்க போட்டு. அடிக்கிறதுலங்க, அதெல்லாம் அடிக்கிறது கிடையாதுங்க, அதெல்லாம் ஆதங்கங்க. ஆதங்கம் வேற, அடிக்கிறது வேறங்க. ஆதங்கப்படுறீங்க, மறுபடியும் நீங்களே போட்டுக்கிறீங்க. ஓகே ஓகே, அப்படிதான் வார்த்தை, அவ்வளவுதான். சரி 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 ஓகே ஓகே. சரி ப்ரோ, அந்த ஜனநாயகம் ரிலீஸ் சொன்னீங்களே. ஹலோ ப்ரோ, ஒண்ணு கேட்டுக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு ஸ்பேஸ் வந்து வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கீங்களா? ஏன்னா இல்ல எப்ப போற மாதிரி தான் போட்டிருக்கீங்களா? பக் ஆகாம கரெக்டா இருக்குங்கிறீங்களா? வந்திருந்து போவே இல்லை, ஒரு டைம் கூட யாருமே போகல. அப்படியே இருக்கும். விஷயம் தெரியுமா, வந்ததுல இருந்து 2 போன் வந்துச்சு, கட் பண்ணிருக்கு. மத்த நேரம் போன் வந்தா பக் ஆகும். இன்னைக்கு போன் வந்து 2 பண்ணி கட் பண்ணிட்டு ஒரு போன் பேசிட்டு வந்திருக்கேன் கேப்ல. நான் நிறைய டைம் ஸ்பீக்கர்ல பேசி எப்ப டக்குன்னு கட் ஆயிட்டு இருந்தது ஒரு வாரமா. ஆனா எப்பவும் போற மாதிரி தான் போட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா, அதுல எந்த மாற்றமும் இல்லை, எப்பவும் போற மாதிரி தான் போட்டிருக்கேன். அதே ஐபோன்ல தான் போட்டிருக்கேன், எந்த குழப்பமும் இல்ல. தெரியல, இத்தனைக்கு போன் வேற வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சு இன்னைக்கு. ரைட்டு, அப்போ செய்வன ஏதோ இருக்கு, மறுபடியும் கண்டுபிடிச்சு வைங்க. நான் கூட ஏதோ காஞ்சனா 3ல லாரன்ஸ் கயிறு அவுக்குற மாதிரி எனக்கு கயிறு அவுத்து அந்த செய்வனை எடுத்துடலாம்.
நம்மளே ஏவி விட்டு நம்ம மேல ஏவி விட்டு ஒட்டுமொத்த பாட்டை ஏவி விட்டு ஒட்டுமொத்த செய்வனையும் எடுத்துடலாம். சரி ப்ரோ, நீங்க கேளுங்க. ஏதோ ஜனநாயகன் கேட்க வந்தீங்க, கேளுங்க. முனிஷ் ப்ரோ, சென்சார் பாத்துருவாங்கன்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. அவனுங்களை பத்தி தெரியாதுங்க உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிதான் அவனுங்க அவனுங்க இல்ல இல்ல கமல், நீ எதிர்க்கிறது வந்து நீ அவனுக்கு வந்து பிஜேபி, அவங்க வந்து நீ எதிர்க்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ரூல்ஸ் படிதான் நாங்க போவோம் நாளைக்கு. இது காரணம் ஏதாவது சொல்லுவாங்க, நாளைக்கு ஈராக் போர் நடந்துகிட்டு இருக்கு, தேசிய பதட்ட சூழல் காரணமாக அதிகாரிகள் யாரும் வரவில்லை, அங்க இருக்கிறாங்க, இது வந்து ஒரு அசாத்தியான சூழ்நிலை நிலவுவதனால தள்ளி வைக்கப்படுகிறதுன்னு ஒரு அறிக்கை விடுதுன்னா நீ என்ன பண்ணுவேன்? நீ போய் ஆனா அதே குழுவினர் வந்து வேற படம் எல்லாம் பாப்பாங்க. சார் அந்த படம் ஏன் சார் பாக்குறாங்க, இந்த படம் பாக்கலன்னா இதுக்கு மேல ஜனநாயகம் லாக் பண்ணி என்ன ப்ரோ பிரயோஜனம் இருக்கு? அவ்வளவுதானே ப்ரோ. உனக்கு பிரயோஜனம் படக்கூடாதுல்ல, எனக்கு பிரயோஜனம் ஆகல, ஆனா உனக்கு பிரயோஜனப்படாம போகுது இல்ல, அதான் எனக்கு வேணும். இல்ல இந்த வாரம் கமிட்டியில வந்து கால் வழிக்கு ஒருத்தர் விழுந்துட்டாரு, அதனால வர முடியலன்னு சொல்லுவாங்க. போன வாரம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இந்த வாரம் வர வழியில அவர் விழுந்துட்டாரு அப்படின்னுவாங்க. ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க ப்ரோ வாரம். அவ்வளவுதான். அதான் அந்த ஏதோ இது வேற சொல்லியிருக்காங்களே, ராணுவ அதிகாரி வேற வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவர் வேணா ஈராக் போர் அந்த இது நடந்துகிட்டு இருக்கனால அதுக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு அங்க போயிட்டாரு. அதனால ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லலாம். எது வேணாலும் நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு, பாப்போம். ஆதி ப்ரோ, இதுதான் கரெக்டான சமயம், தும்பிருங்க. இப்ப தெரியுதா நாங்க எதை பாதுகாக்கிறோம்? இன்னொரு 2 நாள் தெரியுதா நாங்க பிஜேபியை நுழைய விட மாட்டோம்னு? அதெல்லாம் ஏற்கனவே தும்மன கண்டது. அதுதான் ஆதி ப்ரோ நேற்று ட்வீட் போட்டிருந்தீங்க. அன்னைக்கு இவரு செந்தில் பாலாஜி என்கொயரி வேற இருக்கு, செவ்வாய்க்கிழமை தான். அவ்வளவுதான். நீ அடுத்தடுத்து டெய்லியுமே பரபரப்பா தான் இருக்க போகுது. இன்னும் இவங்களது அலைன்ஸ் இன்னும் முடிவாகல. டிஎம்கேவோடது, விசிகேவோடதும் கம்யூனிஸ்டும் இழுத்துட்டே கிடக்குறாங்க. அடுத்த வாரத்துல இருந்து ஒரே பரபரப்பு தான் டெய்லியும். இன்னும் 2 நாள் இருக்குல்ல, 2 நாள்ல வந்து திமுக கூட்டணி வந்து டோட்டலா அந்த தொகுதி பங்கீடு முடிச்சிடும். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து எலெக்ஷன் வேலையில வந்து ஒரு 75 to 80% வந்து ஒர்க்கை வந்து திமுக முடிச்சு வச்சிருச்சு. அவங்க எப்போ வேணா எலெக்ஷன் டேட் அறிவிப்பாங்க, இது மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர்டா இருந்தாங்க அந்த திமுக கூட்டணி. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த விசிகேக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வந்து தொகுதி பங்கீடு வந்து இழுபறியில் இருக்கு. அது வந்து இந்த வாரம் 2 நாள் எப்படி முடிச்சிடும்? ஏன்னா 30ஆம் தேதி வந்து நமக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதுக்கு முந்தின வாரம் வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சாகணும் இல்லை? ஏன்னா வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சாதானே நீ அடுத்தடுத்த பிரச்சனைகள் இருக்கும். இவங்களுக்கான தொகுதி பங்கீடு கொடுத்தா அந்த தொகுதி பங்கீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எந்த தொகுதி வேணும்னு சொல்லி தொகுதி வாங்குறது ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க தொகுதி பங்கீடு மட்டும் போயிடாம அதுக்கப்புறம் தொகுதி எந்தெந்த தொகுதின்னு சொல்லி அது ஒரு தொகுதி பங்கீடு, அது ஒரு குழப்பம் வரும். அது 2 நாள்ல முடிக்கணும். அதனால வந்து இந்த 2 நாளுக்குள்ள இது எல்லா வேலையும் முடிச்சிடும். திமுக வந்து அது போக வந்து நாளை மறுநாள் வந்து நேர்காணலுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. 17ஆம் தேதி காலையில ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளும், 18ஆம் தேதி வந்து ரெண்டு கட்டமா, காலையில ஒரு கட்டமாவும் மதியானம் ஒரு கட்டமாவும் இரு கட்டமா வந்து நேர்காணல் நடத்துறாங்க. அப்ப அவங்க வந்து குறிப்பிட்ட தொகுதியை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இந்த தொகுதிகளுக்கு வந்து கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பார்த்தீங்கன்னா 2 நாள்ல முடிச்சிடுவாங்க அவங்க ஆல்ரெடி. ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க வந்து அந்த என்னது தேர்தல் அறிக்கைக்கான சமர்ப்பிப்பு வந்து முதல்வர்கிட்ட கொடுக்குறாங்க. முதல்வர் அதை வந்து இறுதிக்கட்ட கொடுத்து அடுத்த வாரங்கள்ல வந்து அதை அனௌன்ஸ் பண்ணணும். இப்ப திமுக வந்து அவங்களோட இறுதிக்கட்டத்துல இருக்கிறாங்க. ஆனா என்னன்னா இப்ப இந்த தேர்தலுக்கு வந்து அடுத்த வந்து கொடுத்திருக்க பங்கு இந்த நேரங்கிறது வந்து அதிமுக கூட்டணி வந்து டோட்டலா இன்னும் தொகுதி பங்கீடு ஆரம்பிக்கவே இல்லை. இன்னைக்குதான் வந்து தொகுதி பங்கீட்டு குழுவே அமைச்சிருக்கிறாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் இன்னும் சில பேர்லாம் சேர்த்து ஒரு குழுவே இன்னைக்குதான் அமைச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு மேல தொகுதி பங்கீட்டை வச்சு அவங்க பேசி பண்ணி முடிச்சு இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ள அவங்க வேட்பாளர் பட்டியல் அப்படி அவங்களும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள அனௌன்ஸ் பண்ணி ஆகணும் இல்லை எல்லாத்தையுமே. ஆக மொத்தம் என்னன்னா பரபரப்பா இருக்கும். அங்கிட்டு ஒரு பக்கம் இது சினிமால பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பேக் டு பேக் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கண்டென்ட் பஞ்சம்ங்கிறது இருக்காது. ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கலாம் பரபரப்பா. ஒரு பக்கம் சினிமா அப்டேட், இன்னொரு பக்கம் எலெக்ஷன் அப்டேட்னு இது மாதிரிதான். திமுக எனக்கு தெரிஞ்ச முடிவெல்லாம் பண்ணிருப்பாங்க, அறிவிக்கிறது மட்டும் தான் பாக்கியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஓரளவுக்கு ரெடியா
இது இவங்களுக்குன்றதுலாம் கிளியரா இந்நேரம் முடிவு எடுத்திருப்பாங்க. ஏன்னா நீ close to one அதுதான் இப்ப month என்ன காலைல வந்து இந்த தேமுதிக பேட்டி பார்த்தேன், அவங்க பிரேமலதா பேட்டி. இதை பார்த்தோன்னே அப்செட். என்ன இது எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்க, இப்ப உட்காந்துக்கிட்டு வந்து நாங்க போன சட்டமன்ற தேர்தல் போட்டிட்டு எண்ணிக்கை விட கூடுதலா கேட்கலாம் எதிர்பார்க்கலாம் இருக்கோங்கிறாங்க. அப்பா இப்பதானே ராஜ்யசபா எம்பி கையெழுத்து மீட்டிங் பண்ணி அதுக்குள்ளாட்டி போன தேர்தல் எதனா 6 தொகுதி போட்டிட்டாங்களா இல்ல 5 போட்டிட்டாங்களா தெரியல அதிமுக. அதுக்கு மேல கூடுதலான ஏற்கனவே இங்க இருக்க கூடுதலா இருக்க 10,000 காலேஜ் 3 வாங்கிட்டு போயிடுச்சு. நீ வாங்கிட்டு போமா போறது 2 தொகுதி தவிர மத்த எல்லா தொகுதியும் இலக்க தான் போறாங்க. 2 தொகுதியிலும் ஜெயிக்க போறாங்க அவங்க தேமுதிக. ஏன் இப்படி எடுத்து இப்படி இவ்வளவு கேட்கறாங்கன்னு தெரியல. என்ன பண்றாங்க இல்லைங்க, கேட்கறது அவங்களோட இது எப்படி தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த இதை சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எங்களுக்கு இன்னும் மவுஸ் இருக்கு கேட்கலான்னு இருக்கோம் அப்படின்ற அந்த பில்டப்காக பண்றாங்க. பட் டிஎம்கே எனக்கு தெரிஞ்சு லாங் பேக் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க இவ்வளவுதான். அதுல 1-2 வேணா மாறுபடுமே ஒழிய பெருசாலாம் நாளைக்கு ஒண்ணு இருக்காது. இல்ல அது எப்ப இருந்திருக்கும்னா போன வாட்டி கொடுத்த அதே காங்கிரஸ் கொடுத்த எண்ணிக்கையே காங்கிரஸ் கொடுத்திருந்தா எல்லாரும் அதே கொடுத்த முடிவுக்கே போயிருப்பாங்க. இப்ப என்னன்னா உழைச்சிக்கிட்டு இருந்த பிசிகேக்கும் நீங்க கம்யூனிஸ்டுக்கும் நீங்க வந்து ஒரு தொகுதியை 2 தொகுதி கம்மி பண்ணி கொடுத்தாலும் இல்ல அதே தொகுதி கொடுத்தாலும் அவங்க கொஞ்சம் கேள்வி கேட்பாங்கல்ல. ஏப்பா நாங்க உழைச்சிட்டு இருக்கோம் கூட தான் இருக்க எந்த பேச்சுவார்த்தையும் மத்த கூட்டணியில போய் பேசவும் இல்லை. ஆனா அவங்க பாரு மத்த எங்கெங்கயோ துண்டு போட்டு பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க 3 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க. இது மாதிரி அவங்க அசிங்கமும் வெளியே பேசியிருக்கிறாங்களா. வேற மாணிக்கம் தாக்கூர் இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியை பத்தியும் கட்சிக்காரங்களை பத்தியும் இந்த ஐடி விங்க பத்தியும் என்னென்னமோ பேசியிருக்கிறாரு. அவங்களுக்கு உழைக்கிறவங்களுக்கு ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்து கேட்ப. இதனால வரைக்கும் அந்த கேள்வி வந்திருக்காது. ஆனா இப்ப இன்னும் அந்த கேள்வி வரணும். இப்ப அந்த சண்முகம் இல்ல சண்முகம் சண்முகம் தெரியல ஒரு கரெக்டா பேரு தப்பு இன்சியல் தப்பா சொல்லிட்டா மன்னிச்சிங்க. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு அவர் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா தான் கேட்டிருக்காரு. நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு 3 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுமா, எங்களுக்கு கொடுக்கல என்ன தப்பு நாங்களும் கேட்போம் அப்படின்னு கேட்டிருக்காருல்ல. இப்ப அங்கதான் அந்த ஒரு தொகுதி அந்த 2 தொகுதிங்கிறது ஒரு நாள் 2 நாள் தொகுதிக்கு தான் மேட்டர் இருக்கும்ன்றேன். இது மேட்டர் ஆஃப் அந்த 1-2 தொகுதி தான் கொஞ்சம் இதுவா இருக்கும். என்ன பேசுறது என்ன இது பண்றதுன்னு இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு ஏங்க காங்கிரஸுக்கு அவங்க திட்டினாங்க இல்ல வெளியே பேசினாங்க அது இதுன்னு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே பாயிண்ட்ல தான் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேயோட ஸ்டாண்ட் இருக்கும். காங்கிரஸை இவ்வளவு தூரம் இங்க அவங்களால நமக்கு சல்லிப்பிச்சா லாபம் இல்லை. ஆனா ஏன் கஷ்டப்பட்டு புடிச்சு வச்சிருக்காங்க இன்னும் அப்படின்னா சென்ட்ரல்ல அவங்களோட இது இன்னும் இறங்கிடக்கூடாது. அந்த பிஜேபி இன்னும் ஆக்டிவா எடுத்துட்டு ஆளுன்றதால கூடவே தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கு திமுக இதுல தமிழ்நாட்டுல. அவ்வளவுதான். சோ அவங்க பேசினாலும் பேசாட்டியும் அவங்கள விடுப்பான்ற சோன்றதான் டீல் பண்ணுவாங்க. மிஞ்சி போனா 1 சீட் 2 சீட்டுக்கான அந்த விஷயங்கள் தான் நாளைக்கு முடிவாக முடிய பெரிய இப்ப ஏடிஎம்கே கூட இருக்க போதுல இந்த வாரம் பயங்கர பேச்சுவார்த்தைகள் போயிட்டு 5 சீட்டு 10 சீட்டுக்கெல்லாம் அங்க பஞ்சாயத்து ஆயிட்டு இருக்கும். அதுதான் முடிய எவ்வளவு நேரம் ஆக போகுது அப்படிங்கிற சோன் வரும். இது முடிய ரொம்ப நேரம் ஆகுன்ற மாதிரிலாம் இல்லையே. 2-3 சீட்டுக்கு தான் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு நாளைக்கு முடிச்சிருக்கேன். அவர் பேசுறது எனக்கு கூட தான் கம்மியா கேக்குதான். அவர் பக்கத்துல பேசிட்டு இல்லையா அவரு இல்ல நீங்க பேசுறீங்க நீங்க யார்கிட்டயோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க. அது நாங்க ஒட்டு கேட்கிறோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நாளைக்கு தான் ப்ரோ ஆலோசனை கூட்டம் நடக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதுதான் பேசிட்டு இருந்தோம். அவங்க 2 நாள் அதான் சொல்றேன் 2 நாள் 3 நாளே முடிச்சிருவாங்க. அவங்க டோட்டல் எலெக்ஷன் ஒர்க்குங்கிறது முடிச்சுட்டு அடுத்த தேர்தல் அறிக்கைக்கு போயிருவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு வேட்பாளர்கள் வந்து அறிவிக்கிறது இருக்குல்ல. அதுக்கே எனக்கு தெரிஞ்சு அந்த வீக்கெண்டே பாத்தீங்கன்னா வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு வந்து நினைக்கிறேன். எனக்கு ஒரு 2 ஆர்வம் இருக்கு. யாரு ஃபர்ஸ்ட் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க போறாங்க. ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சியில எல்லா கட்சி வேட்பாளரும் முதற்கட்ட வேட்பாளர்கள் 2ஆம் கட்ட வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். அவர் காரைக்குடியில போட்டி போடுறாரு. அது போக மற்ற எல்லா தொகுதியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அடுத்த கட்டமா யார் கூட்டணி வந்து முதல்ல வேட்பாளர் பட்டியல் வெளியே வரும் அப்படின்னு ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். 2வது தாவேக்கால இருந்து வேட்பாளர் பட்டியல் போறோம்னு காத்துட்டு இருக்கேன். அவர் வந்து விஜய் வந்து பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குல நிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை திருச்சி கிழக்குல அவர் நிக்கிறாருங்கிறத ஃபர்ஸ்ட் வேட்பாளர் பட்டியலே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களா? அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் திமுக வேட்பாளர் பட்டியல் வருமா இல்ல இவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வேட்பாளர் பட்டியல் வருமா? 2ல எந்த வேட்பாளர் பட்டியல் முதல்ல வருங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. இல்ல பெரம்பூர் திருச்சி கிழக்கு சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு இதுவும் சொல்றாங்க, டி நகர் இதுவும் சொல்றாங்க. டி நகர்ல புசியானந்த் நிக்கிறாரு. இல்லங்க இல்ல அவர் பேர் தான் அடிபடி இல்ல அவங்க இந்த இதை சொல்லிட்டு இருக்கிறவங்க அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. டி நகர்ல அவர் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சென்னையோட இந்த ஓட்டர்ஸ் இருக்காங்க. பிளஸ் அது ரொம்ப சின்ன தொகுதி. டி நகர் வந்து டஃபா இருக்கும் ப்ரோ. போன வாட்டி ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் கரெக்டா 150 ஓட்டும் 650 ஓட்டு தான் டிஃபரெண்ட்.
அதனால அங்க கேண்டிடேட் வெயிட் ஆகாங்க ஏடிஎம்கேல. அந்த சத்யான்னு ஒருத்தர் இருக்காரு, அதனால டீனேஜர்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அப்ப திருச்சி கிழக்கு தான் அடுத்த இது. பெரம்பூர்ல ரொம்ப சின்ன இடம் ப்ரோ. அந்த இடத்துல வந்து உள்ள எப்படிலாம் போயிட்டு உள்ள எல்லாம் போக முடியுமா? அந்த இடம் அங்கெல்லாம் நிக்கிறது ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் அவங்க தேர்ந்தெடுக்கிற தொகுதி சின்ன தொகுதியா தான் தேர்ந்தெடுப்பாங்க. இருக்கையிலேயே வாக்காளர் எண்ணிக்கை கம்மியா இருக்கணும், இருக்கையிலே சின்ன தொகுதியா இருக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ விஜய் வந்து திருச்சி கிழக்கு தேர்ந்தெடுக்காரு 3 காரணம். சின்ன தொகுதிங்கிறதும் ஒரு காரணம். அது போக பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த 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 தொகுதியை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி சொல்லி அனாமத்து தொகுதியும் சொல்லியிருக்கேன் பாருங்க, பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிடுவாங்க. அதுக்கு போக இன்னும் 2 காரணம் இருக்கு. அந்த 2 காரணம் சொல்ல முடியாது. நம்ம முதல்ல ஸ்பேஸ் அரசியல் பெரம்பூர் எப்படி இருக்குன்னா, பெரம்பூர்ல இந்த சைடு வேசார்பாடி அந்த சைடு எல்லாம் வரும். அந்த இடத்துல வந்து நிறைய காசு போடுவாங்க. அந்த இடத்துல நிறைய காசு கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதே போல இடம் ஏரியாலாம் உள்ள போயிட்டு கேன்வாஸ் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். விஜய் நேர்ல போக முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். கொளத்தூர்ன்றது ரொம்ப சின்னதுங்க. கொளத்தூர்ன்றது வந்து கொஞ்சம் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் தான் இருப்பாங்க. குளத்தூர்ல மிடில் கிளாஸ் ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. இது பெரம்பூர் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஹவுசிங் போர்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நிறைய. அங்கெல்லாம் உள்ள போயிட்டு பண்ண முடியுமா? இல்ல ஹவுஸ் டு ஹவுஸ் கேன்வாசிங் இருக்காது, 1 பாயிண்ட் கேன்வாசிங் தான் இருக்கும். இப்ப இவர் பண்ணுவார்லங்க, உதவி பண்ணுவார்லங்க, வண்டியில போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு அங்க இருந்து அட்ரஸ் பண்ணுவார்லங்க ஒரு ஏரியா மொத்தத்தையும். அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கு. வீடு வீடெல்லாம் பண்ண மாட்டாங்க. வீடு விட பண்ண தேவையில்லை. வீடு விட பண்ணல, நீங்க வந்து இல்ல அது பண்ண மாட்டாங்க. நான் சொல்றீங்க அது எது கேக்குறீங்க புரியுது. ஏரியாக்குள்ளயாச்சும் போவாங்களா, அந்த மாதிரி கேன்வாஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்கல்ல. அது சில பேருக்கு தேவைப்படும். என்னன்னா நீங்க பிரச்சாரங்கிறது என்ன பண்ண போறீங்க, அந்த பொதுமக்களை சந்திக்கணும், அவ்வளவுதான். அப்ப வந்து நீங்க வந்து அவங்களாம் உங்களை வந்து பார்க்க வர மாட்டாங்க. அப்ப நீங்க வந்து பெரிய சின்ன கட்சிகள் இல்ல சுயேட்சை வேட்பாளர்கள் இல்ல கவுன்சிலர்களுக்கு நிக்கிறவங்க அவங்க ஒவ்வொரு வீடு தொகுதியா போகணும். அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கா போய் ஓட்டு கேட்கணும். எம்எல்ஏ கேண்டிடேட் பெரிய ஸ்டார் நட்சத்திர வேட்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அங்க எங்க போய் ஒரு வேனை நிப்பாட்டுறாங்களோ அங்க கூட்டம் கூடியும். நீங்க அந்த தொகுதி வாக்காளர்கள் பூரா இவங்களை பார்க்க வந்துடுவாங்க. அங்க போய் இவங்க பிரச்சாரம் பண்ணி என்ன அந்த தொகுதி மக்களை சந்திக்கிறது மட்டும் தான் நோக்கமே தவிர அங்க ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் பேச போறதா நோக்காங்க. வண்டியை நிப்பாட்ட போறோம், பேச போறோம், கிளம்ப போறோம், எல்லாருமே வந்துருவாங்கிறப்ப நீ அங்க நின்று பேசினாலே போதும். மெயினான தெருமுனை கூட்டம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த ஏரியாக்கு எந்த காரணரோ அந்த காரணம் நின்று அந்த ஒரு தொகுதிக்கு 4 இடம் சேர்க்கை பண்ணிருப்பாங்க. அந்த 4 இடத்துல 2 இடம் தேர்ந்தெடுத்து போயிருவாங்க. இவங்க 2 இடம் அவங்க 2 இடம் தேர்ந்தெடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஆல்சோ எனக்கு சேஃப்டி ரீசன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, திருப்பி அதுக்காகவும் ஏதாவது ஒரு இடத்த அவங்க முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரிதான் கொடுப்பாங்க. அந்த ஒரு இடத்துல போகும்போது கூட்டம் வந்து நிறைய ஹெவியா கேதர் ஆகும். சென்னையோட மிடில் பாயிண்ட், அந்த நார்த் சென்னையோட மிடில் பாயிண்ட் வராது பெரம்பூர்ல அந்த சைடு, அதுக்காக சொல்றாங்க. இல்ல அதான் எனக்கு நான் பர்சனலா என்ன நினைக்கிறேன்னா, இது இல்ல ஒரு வேலை அப்படின்னா டீநகர்ல அப்படின்னா கன்ஃபார்மா டீநகர் புசி கொடுக்குறாங்கன்னா திருச்சி கிழக்கு தான் அவர் நிற்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரகாஷ் அந்த பாயிண்ட் தான் மெயின், அதுதான் மெயின் விஷயம். என்னன்னா அது சுயேட்சை ஆட்களுக்கு இல்லாட்டி இவங்களுக்கு சுயேட்சை கூட்டணி கட்சிகளுக்கு வந்து கூட்டணி கட்சி ஒதுக்குற தொகுதி அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுக்கு இந்த கம்பல்சரி வின்னு ஒன்னாச்சு தேவை. இப்ப விஜயகாந்த் வந்து விருத்தாசலத்தை தேர்ந்தெடுத்தாரு, ஸ்ட்ராங்கா கன்ஃபார்மா நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற தொகுதி ஒண்ணு வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்க. இல்ல தோழர் ப்ரோ, விஜயகாந்த் நின்னப்ப எப்படி பண்ணாருன்னா அவங்க மோஸ்ட்லி அந்த ஒரு தொகுதியை பயங்கரமா கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவங்க ஃபேமிலியாவே அங்க போய் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அந்த பிரச்சாரத்துக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நேரம் பண்ணாங்க. கேன்வாஸ் தான் வீடு தான் சீட்டா கூட போனாங்க அவங்க இது ஃபேமிலியா. இல்ல ஆனா நான் கேள்விப்பட்ட மட்டுக்கும் ஏன் நான் இப்ப ஒரு ரீசெண்டா ஊருக்கு போயிருந்தேன்ல, அப்ப அவங்க சொன்னாங்க, பசங்க சொன்னாங்க இந்த மாதிரி தாவிக்கா இதுல வந்து கொஞ்சம் திருச்சி ஆக்சுவலா கான்சென்ட்ரேட் பண்றாங்கதான் அதிகமா அப்படின்னு. மதுரையும் திருச்சியும் அவங்க கொஞ்சம் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். பிரகாஷ் அங்க செய்தியாளர் ஒன்னே ஒன்னா சொல்றேன், திருச்சி கிழக்கு தொகுதி தான் இல்ல அதான் சொல்றேன், திருச்சி கிழக்கு தொகுதி தான். திருச்சி கிழக்கு தொகுதியில அவங்க போட்டிடுறாங்கிறது செய்தி மூலமா மட்டும் தான் சொல்றாங்க. கள நிலவரத்துல அவங்க இது வரைக்கும் ஒரு ஒர்க்கும் கூட ஸ்டார்ட் பண்ண கூட இல்ல, இன்னும் ஒரு தடவை கூட ஸ்டார்ட் பண்ணல கள நிலவரத்துல. ஓகேங்களா, இப்போ ரெண்டு இடத்துல நின்னா அது வந்து ஒரு செட் பேக் தான் இருக்காங்க. அவங்க கான்பிடண்டா இல்லாதனால தான் 2 இடத்துல நிக்கிறாங்க அப்படி மாதிரி பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க. 2 இடத்துல நிக்க வாய்ப்பே இல்லை எனக்கு தெரியல. அது இது வரைக்கும் யாரும் சொன்ன மாதிரி தெரியல. 2 இடம் தான் சொன்ன, திருச்சி பெரம்பூர் செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க. திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல உறுதியா, நான் எல்லா செய்தியும் சொல்றது
அந்த நியூஸ் 18 அவருன்னு சொல்றது, அப்புறமேட்டு வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியாலையும் சொல்றது, பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்குலையும் நிற்கிறாரு. பட் திருச்சி கிழக்கு, தூத்துக்குடி இந்த 2 தொகுதியை நான் முதல்ல ஸ்பேஸ்ல சொன்னேன். முதல் ஸ்பேஸ்ல சொல்றது விஜய் வந்து ஜெயிக்கக்கூடிய தொகுதி. கண்டிப்பா 2 தொகுதியில நின்னாருன்னா 2 தொகுதி தேர்ந்தெடுத்தாருன்னா 100% வெற்றிங்கிறது. நான் அப்ப சொன்னது தூத்துக்குடியும் திருச்சி கிழக்கும் தான். இப்ப சொல்றது திருச்சி கிழக்கு தான். ஒரு 100% சேஃப்னா திருச்சி கிழக்கு தான். அது எப்படின்னா இங்க வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி விஜய்க்கு. ஏன்னா இங்க மதிமுகவோ காங்கிரஸுக்கு தான் பெரும்பாலும் ஒதுக்குவாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா இந்த தொகுதி ஈஸி. உதயசூரியன்ல இவரு இனிக்கு இருதயராஜன் ஒருத்தர் இருக்கிறார் எம்எல்ஏ. அவர் கொடுத்தாருன்னா கொஞ்சம் ஒரு 50% டஃப்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அது 2 காரணம். ஒண்ணு வந்து அவர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அந்த சமூக ஓட்டுகள் இங்க அதிகமா இருக்கு. அந்த சமூகத்தை சார்ந்தவங்க அதிகமா இருக்கும். விஜயோட ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ்ங்கிறது அங்கேயிருந்து வருது அப்படிங்கிறப்ப அந்த போட்டி இருக்கும். அது போக அது இன்னொரு சில பல விஷயங்கள்லாம் இருக்கு திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும். ஆனா இதே நிக்கிறது நிக்காம வேற யாராவது நின்னாங்க அப்படின்னா விஜய் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது இல்ல இதுக்கு மேல வேட்பாளர் பற்றி அனௌன்ஸ் பண்ணா தான் தெரியும் நமக்கு. ஒருவேளை வந்து அன்பில் மகேஷை வந்து திருச்சி கிழக்குக்கு மாத்தினாங்கன்னா அப்ப ரொம்ப டஃப் ஆயிரும். அன்பில் மகேஷ் இங்க செல்வாக்கு ஜாஸ்தி. அப்ப இங்க டோட்டலா இன்னும் ரொம்ப டஃப் ஆயிரும். அப்ப விஜய் திருச்சி கிழக்க தேர்ந்தெடுக்கிறது சரிப்பட்டு வராது. யாரை கேண்டிடேட்டா நிப்பாட்ட போறாங்கிறதா முக்கியம். விஜய்க்கு ஏத்த மாதிரி கேண்டிடேட் நிப்பாட்டுறாங்களா இல்ல ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஜய் இங்க அனௌன்ஸ் பண்ண போறாங்களாங்கிறது தெரியல. ஆனா திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் கூட்டணி வேட்பாளர் கொடுத்தாங்கன்னா அதான் யார் அனௌன்ஸ் பண்ண போறாங்கிறத பொறுத்துதான். ஆமா எப்பவுமே அதை பண்ணுவாங்க. இப்ப அதுக்கேத்த மாதிரிதான் இங்க எப்பவுமே பண்ணுவாங்க. ஒருவேளை திருச்சி கிழக்கு வந்து கூட்டணி கட்சிகள் கொடுத்துட்டு கூட்டணி கட்சிகள் நின்னாதான் அந்த இடத்த செலக்ட் பண்ணி நிப்பாங்க. கமல் பிஜேபி நின்னுச்சு. கமல் இப்ப மதிமுக வந்து திருச்சி கிழக்கு கேட்கறாங்களாம். கமல் கட்சியிலையும் திருச்சி கிழக்கு கேட்கறாங்களாம். இப்ப மதிமுக ஏன் கிழக்கு கட்சி கேட்கறாங்கன்னா அவங்க வந்து எம்பி வந்து துறை வைக்கதானே இங்க இருக்கிறாரு. அப்ப எங்களுக்கு மதிமுக எடுத்தா பெட்டர் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க போறது. ஆனா ஏற்கனவே எம்பி தொகுதி திருச்சி கிழக்கு மதிமுக கொடுத்தனால எம்எல்ஏ கேண்டிடேட் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க திமுக சைட்ல வந்து. அப்ப அடுத்தது யாருன்னு என்ன ஆப்ஷன் மாதிரி போறப்ப இனிக்கு இருதராஜே நிக்கிற மாதிரினா அவருக்கு உதயசூரியன்ல அவர் அதாவது டிஎம்கே உதயசூரியன் அவர் உதயசூரியன் தான் போட்டியிட இனிக்கராஜ் போட்டியிட விருப்பம். அதான் மக்கள் நீதி மையத்துக்கு தான் கமல்ஹாசன் அவருக்கு தான் அந்த இது இல்லைன்ட்டாங்க திருச்சி கோயம்புத்தூர் ஒரு சீட்டு நம்ம 2 சீட்டு தான் கணக்கு போல இருக்கு. அது கோயம்புத்தூர் தருவாங்க போல இருக்கு. போன வாட்டி போட்டிட்டாங்க கோயம்புத்தூர் வானத்துக்கிட்ட தோத்து போனாரு. இல்ல அதுதான் அது தோத்து போனாரா இல்ல என்ன கணக்குங்கிறது தெரியல. ஆனா ரொம்ப டஃப்பா இருந்துச்சு அந்த தொகுதி. அதே தொகுதியை வந்து திரும்ப தரதுக்காக ஐடியா பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அந்த அதே தொகுதி ஒரு தொகுதி எனக்கு கிடைக்கும் போல இருக்கு. திருச்சி கிழக்கு இல்லைன்னு இருக்காங்க. திருச்சி கிழக்கு இப்ப யாருக்கு தர போறாங்கன்னு இருக்கு. ஒருவேளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கல அப்படின்னா உதயசூரியன் நேரடியாக இங்க போட்டி போடுற மாதிரி. கூட்டணி தொகுதியில் கொடுத்துட்டாங்கன்னா இங்க விஜய்க்கு 100% வெற்றி உறுதி. இங்க வந்து ஏன்னா வந்து 3 காரணம். நம்ம ஆல்ரெடி சொன்ன 2 காரணம். ரொம்ப சின்ன தொகுதி, ஒரு குறிப்பிட்ட இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து கூட்டணி கட்சிக்கு போயிடுச்சுன்னா சின்னமே ஒரு ஈஸியான ஒரு வேல்யூ இங்க. சின்னம் தான். ஏன்னா உதயசூரியன் சின்னங்கிறது இங்க பெரிய இது. இங்க வந்து அடுத்தது வந்து ரெட்டல வந்து ஒரு கட்சி ஒருத்தர் 2 பேர் நல்லா இருந்தாரு. அவருக்கு அவங்க சீட்டு தரதே இல்லை. ஒருவேளை வெல்லமண்டி நடராஜன் என்னாருன்னா இப்ப வந்து அதிமுக திரும்ப சேர்த்துட்டாரு. ஏன்னா வெல்லமண்டி நடராஜன் அதிமுக இல்ல, பன்னீர்செல்வம் கேங்ல இருந்தாரு. ஓபிஎஸ் கேங்ல இருந்து இப்ப திரும்ப அவர் வந்து விலகி இப்ப வந்து எடப்பாடி கேங்ல இப்ப சேர்ந்திருக்காரு. சேர்ந்த உடனே அவர் சீட்டு தராங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படி கொடுத்தாங்கனால இப்ப இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போகும். எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாங்க, வெல்லமண்டி நடராஜன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது இன்னும் விஜய்க்கு ஈஸியா போயிடும். ப்ரோ ஸ்டாலின் இந்த தடவை எந்த தொகுதி நிக்கிறாரு? அது கொளத்தூர் தானா? சொன்னாங்க திரும்ப கொளத்தூர் தொகுதின்னு சொன்னாங்க திரும்ப. ஓகே பிரகாஷ் ப்ரோ, திருச்சி கிழக்கு வந்து மதிமுக கொடுத்தாலும் அவங்க உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்க போறாங்க. 3 ஏற்கனவே மதிமுக கொடுத்துட்டாங்கல்ல. மதிமுக ஆல்ரெடி வந்து திருச்சி எம்பி தொகுதி வந்து மதிமுக தானே கொடுத்துருக்காங்க துறை வைக்க. அதனால திரும்ப அதே தொகுதி வேணாம், அதுக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் வேணாங்கிறாங்க டிஎம்கே சைட்ல இருந்து. அவங்க கேட்கறது நாங்க எம்பி இங்க இருக்கும், எம்எல்ஏ இருந்தா பெட்டரா இருக்கும்னு அவங்க கேட்கறாங்க. அதை கொடுத்தாலும் அப்போ ஒருவேளை கடைசிக்கு கொடுத்தாலும் உதயசூரியன் சொல்லுவாங்க. இப்ப அது வந்து அப்படி அந்த அளவுக்கு ஒரு பவரா இருக்காது. நீ டிஎம்கே வேட்பாளர்னு இருக்கிறது ஒண்ணு, மதிமுக வேட்பாளர்னு ஒண்ணு இருக்குல்ல, கட்சிக்காரங்க பூஸ்டப் வேலை செய்யறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, பல விஷயங்கள் அது வந்து குளறுபடி ஏற்படும். எம்பி பயங்கரமா தனி சின்னத்துல தான் நிப்போம், எங்க சின்னத்துல நின்று தான் ஜெயிப்போம் அப்படின்ட்டு பண்ணாரு. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி ஜெயிக்க வச்சாங்க அவரை. ஆமா, நேரு ஸ்டேஜ்ல ஏறினா நேரு வேஷ்டி கட்டிட்டு வாங்கன்னா வேஷ்டி கட்டிட்டு பேண்ட் தான் போட்டு வரும்பாரு. அது பல பஞ்சாயத்து ஆட்சி போன தடவையே. அதான் துரைவைக்கோ பேசாம இருந்தாருன்னா திமுக காரங்கள வேலை செஞ்சிருவாங்க.
அவர் பேசி பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா நீ முடிச்சு விட்டுலாம் தான் முடிச்சு உண்மை அதுதான் அதுதான் உண்மை. துரை வைக்க எந்த அளவுக்கு பேசாம இருக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே சுலபமா இருக்கும் திமுக காரங்களுக்கு. அவங்க பேசினாரோ திமுக காரன் வேலை செய்ய மாட்டாங்க, மதிமுக சீட்டு கொடுத்து வேஸ்ட்டுக்கிற மாதிரி ஆயிடும். அது ரொம்ப இந்த வாரம்லாம் ஜாலியா இருக்குன்னு வச்சுங்களேன். வரப்ப யார் வேட்பாளர் பற்றி வெளியிடுறது, அப்புறம் வந்து வேட்பாளர் அங்க இருக்காங்க ஜாலியா இருக்கும். பேசாம இருக்கீங்களா? சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க நீங்க கேக்குறீங்க. ஆனா என்ன நான் மைக் ஆன் பண்ண ஒரு செகண்ட் இந்த ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணா கொஞ்சம் இதா சிக்கலா போயிடும். சொல்லுங்க. இல்ல ப்ரோ, ஏகே செய்தி உண்மைங்களா? சொல்லியாச்சு, ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு. அப்படியா? அந்த நியூஸை பார்த்துட்டு நீங்க போட்டு ட்வீட்டை பார்த்துட்டு தான் வந்தேன், அதனால. அது என்ன ப்ரோ, மே ஷூட்டிங் கேட்க தான் வந்தேன். ரேசிங் ஷெட்யூல் வந்துச்சு இல்ல? ரேசிங் ஷெட்யூல் வந்துச்சு இல்ல? ஆமா. அப்ப வந்து நிறைய ட்வீட் போட்டிருந்தப்போ வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி எதுவும் படம் ஒர்க் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு, மே மாசம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும், நீங்க எந்த அளவுக்கு போட்டதுக்கு இந்த அளவுக்கு ஆதாங்க பார்க்கலாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து அப்டேட் ஆகும்போது இப்போதைக்கு என்னன்னா தற்போதைய அப்டேட் அது படம் மே மாசம் போறாங்க போகிறது, அவ்வளவுதான். படம்லாம் வந்து அடுத்த வருஷம்லாம் கிடையாது, 2026 இந்த மேல தான் ஷூட்டிங் போறாங்களாம். அப்புறம் ஆனா கெட்டப்லாம் எப்படி அவர் மெயின்டைன் பண்ண போறாரு தெரியல, நம்ம அது மே மாசம் அப்ப பேசுவோம். இப்போதைக்கு நம்ம என்னன்னா அப்படியே தள்ளி இப்ப இருந்து மார்ச்ல இருந்து மே மாசம் வரைக்கும் அப்படியே தள்ளி போயிட்டு வச்சுப்போம், அவ்வளவுதான். இதுவே நல்ல நியூஸ் தான் ப்ரோ. அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு இதுவே நல்ல நியூஸ் தான். சரி ப்ரோ, பரவாயில்லையே, இவ்வளவு ஈஸியா சமாதானம் ஆயிட்டாரு பாத்தீங்களா? நல்ல நியூஸ்ங்கிற அளவுக்கு சமாதானம் ஆயிட்டாரு. அடுத்த வருஷம் நினைச்சுக்கிட்டு அப்படியே மனசு தேத்திக்கிட வேண்டியதான், வேற வழி இல்லை. அதுக்காக தான் அந்த அப்டேட்டை காலைல விட்டுருப்பாங்க போல இருக்கும். சொல்லுங்க. இல்லாட்டி இந்த சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ்க்காக சீட் தருவாங்களா, இல்ல மேக்சிமம் அவங்களுக்கு கௌரவ பதவி கொடுத்து உட்கார வச்சிருவாங்களா டிஎம்கேல? இல்ல அது நமக்கு என்ன தெரியும், நம்ம கட்சி பொறுப்புலையா இருக்கோம், நம்ம கட்சி பொறுப்புல இல்ல, கட்சியிலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது இல்லைங்க. ஒவ்வொரு கட்சியை பொறுத்து ஒவ்வொரு கட்சிக்கு அந்த உட்கட்சி விவகாரம் நம்ம கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. எப்ப டைவர்ஸ்ன்ற மாதிரி அத யாருக்குமே தெரியாத விஷயம் நமக்கு எப்படி தெரியும்? பிரகாஷ் ப்ரோ, அந்த ஜனநாயகன் ஓடிடி என்ன ப்ராப்ளம் ப்ரோ? அது இப்போதைக்கு அதை தள்ளி வச்சிருக்காங்க. அமேசான் தான் திரும்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அது அப்போ ரிலீஸ் டேட் போட சொல்லி போறாங்க, அவ்வளவுதான். ஏப்ரல் ரிலீஸ் பண்ண முடியுங்களா? ஏப்ரல் லாஸ்ட்ல இல்ல மே 1 ரிலீஸ் பண்ண முடியுங்களா அந்த ஓடிடி மறுபடியும் சைன் ஆகாம? அது மே 15 அவங்க ரிலீஸ் பண்ற மாதிரி அபிஷன் பேசுவாங்க, பேசி சைன் பண்ணிக்குவாங்க, புதுசா அக்ரிமெண்ட் போட்டுவாங்க, அவ்வளவுதான். புதுசா அக்ரிமெண்ட் புதுசா போட்டுவாங்க. அந்த தாட்டி போடுறப்ப பழைய அந்த அமௌண்ட்ங்கிறது இருக்காது. இந்த பழைய ஒரு பயங்கரமான ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருப்பாங்கல்ல, ஏன்னா அப்போ வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது வாங்கியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து இந்த டிஜிட்டல் ரைட்ஸோட வேல்யூல இறங்கிருக்கு. அதை பத்தி அந்த ஓடிடி கையில எல்லாம் இருக்கு, அவங்க டீல் பேசுவாங்க வேணும்க்கே. இப்ப இந்த டீல் இதுக்கு இந்த ரேட்டுக்கு ஓகேவான்னு கேட்பாங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் இது விஜய் படம், அவங்களுக்கு தான் லாபம். அதனால அதுக்கேற்ற மாதிரி பேசி விஜய் படத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல. ஏன்னா இப்போ இன்னைக்கு கரண்ட் ஸ்டாரை கம்பேர் பண்ற அந்த மார்க்கெட் வேல்யூங்கிறது இருக்குல்ல, அந்த மார்க்கெட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுவாங்க. விஜய்க்கு தான் மார்க்கெட் வேல்யூ இருக்கு, அப்போ மார்க்கெட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேட்டை பேசுவாங்க. ஆனா குறைச்சி பேசுவாங்க, பழைய ரேட்டுக்கு பேசாலும் கொஞ்சம் குறைச்சி வாங்குவாங்க. அது எப்படி பார்த்தாலும் ப்ரொடியூசருக்கு லாபத்துல அந்த ஒரு நஷ்டம், அவ்வளவுதான். இல்ல வேற ஓடிடி கூட வாங்க முடியுங்களா, அதை மாத்த முடியுங்களா? இன்னைக்கு வந்து மாத்த முடியும்னு பேசினா ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிருங்க. இப்போ எப்படின்னா அமேசான் டேச்சும் அந்த வந்து இந்த வருஷத்துக்கான ஸ்லாட்ல சில ஸ்லாட் காலியா இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்லாட்டே இல்ல. நெட்ஃபிளிக்ஸ் அங்க இருக்கிற நெருக்கி பிடிச்சி போறான். கம்மியான ரேட்டுக்கு தான் நெட்ஃபிளிக்ஸ் வாங்குவோம். அப்படி இருக்க நீங்க 2 பேர் தான் பிக் பிளேயர்ஸ். மற்றவங்களாம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கக்கூடிய ஆட்டு. பிக் பிளேயர்ஸ் பாத்தீங்க இருக்கையில அதிக ரேட்டுக்கு தரக்கூடிய ஆளு நெட்ஃபிளிக்ஸ் தான். அவன் டீல் இல்லைன்னா அதுக்கு அடுத்த டீல் அமேசான். இந்த 2 டீலை விட்டோம்னா அதுக்கப்புறம் டீலே கிடையாது. ப்ரோ அந்த கருப்பு BMW பாத்துறீங்களா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு காலைல இருந்து அதுக்கு தான் ரெடியா இருந்தேன். அந்த படம் படத்தையெல்லாம் விட்டாச்சு, படம்லாம் விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் காலைல இருந்து வீடியோ எடிட் பண்ணி ஏற்கனவே எடிட் பண்ண வீடியோ வந்து செக் பண்ணி வச்சுக்கிட்டு சாயங்காலம் ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம போட்டேன் எலெக்ஷனுக்காக.
ப்ரோ அது ஒரு ஆமா ஆமா பார்த்தேன். 5 பாயிண்ட் சொல்லியிருந்தீங்களே. ஆமா, இப்ப இந்த ஒரு விஷயத்தை திரும்ப சொல்றேன். நல்ல வேலை, இந்த மத்த வீடியோ எல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனா இந்த ஒரு வீடியோக்கு 2-3 நாள் உட்காந்து பயங்கரமான உழைப்பு போட்டு எடிட்லாம் பண்ணி ஏகப்பட்ட கிளிப் சொல்லியிருக்கேன். யாரும் பார்க்கலன்னா பார்த்துட்டாங்க, ஒரு ப்ரொமோஷனா சொல்லியிருக்கிறேன். பிரகாஷ் பிரதர், இல்ல சிவா ப்ரோ ஏதாவது சொல்ல வந்தார். சிவா ப்ரோ அந்த சொல்லுங்க. கருத்து வந்து எலெக்ஷன் டேட் வந்தா சொல்லு டேட் தெரிஞ்சிருந்தாங்க. ஆனா இப்பயும் தள்ளி போதுக்கிற மாதிரி நியூஸ் இருக்குது. தள்ளி போகுது, அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலா வந்துடும். முன்னாடி டேட்டே அது அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம இருந்துச்சு, அபிஷியலா அவங்க எதுவுமே சொல்லல டேட். ஏன்னா கரை அவங்க முன்னாடி வந்து வந்து நம்ம தான் டேட் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ மே 15ங்கிறது டேட்டு, செவ்வாய்க்கிழமை அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அதே மாதிரி இன்னும் 2 நாள், அதாவது நாளைக்கும் சாரி நாளை மறுநாளுக்கு அடுத்த நாளும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ப்ரோ இந்த விக்னேஷ் சிவன் வந்து என்னதான் வர வேணும்னு பிஹேவ் பண்றாரா? இது யாரு கேக்குது? அதே சிவாவா இல்ல வேற யாரா? அதே டெய்லர். வேற வேற வாய்ஸ்ல கேக்குறீங்க? கொஞ்சம் இருமல் அவ்வளவுதான், 1 மாசமா இருக்கு. சரி ரைட். விக்னேஷ் சிவன் என்ன சொன்னீங்க? எல்லைக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரிலீஸ் ஆகும்னு தெரியலங்க. ரிலீஸ் ஆகிற சந்தேகம். என்னதான் பிரச்சனை? அது அந்த படத்துக்கு இது அது அவங்க பட்ஜெட் தான் பிரச்சனை. படத்துக்கு பட்ஜெட் வந்து எகிரி குவிச்சுட்டாங்க. அது போக என்னன்னா, விக்னேஷ் சிவன் எடுத்த எல்லா படமே அப்படிதான் டிலே பண்ணுவாங்க. 400 அப்படி தானே, தனுஷ்டுக்கு பஞ்சாயத்தானது அதேதான். சொன்ன நாளை விட அதிகமா ஷூட்டிங் போனது, சொன்ன பட்ஜெட்டை விட அதிகமா ஷூட்டிங் பண்ணது. அடுத்தது காத்துவாக்கு 2 காதல் படமும் அதே தான். சொன்ன பட்ஜெட்டை விட அதிகமா போட்டது. விஜய் சேதுபதி மார்க்கெட்டை விட அதிகமா செலவு பண்ணது. இப்ப பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குன்னா அப்படின்னா அதை விட அதிகமா போடுறது இருக்குல்ல. நீங்க 100 ரூபா சொல்லிட்டு 150 ரூபா போட்டு என்ன வருது? ஏற்கனவே எந்த கதைனாலும் நடிப்பாரு, அவரே துரத்தி விட்டுருக்காரு ஒருத்தர. பாத்துங்க. அப்ப இத்தனைக்கு பிரதீப் ரங்கநாதன் அவ்வளவு மார்க்கெட் இருக்கு, 100 கோடி அசால்ட்டா பண்றாரு, அவர் படமே நிக்குது. அதுதாங்க பிரச்சனை. நீங்க 100 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்கிறதுல என்ன பலன்? நீங்க வந்து ரொம்ப சினிமாங்கிறது 10 ரூபா போட்டு 100 ரூபா போட்டா பயங்கரமா லலித் தானே பண்ணாரு, அவர் எப்படி திருப்பி கொடுத்தாரு அவரு? ஆமா, பட்டு அப்படி பஞ்சாயத்தாச்சு பட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்ப வந்து கொஞ்சம் எப்படியும் எல்லாத்துக்கும் திருந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்கணும். நாதேஷ் திருந்திட்டாம்பாசன்னு சொல்லிட்டான். யார் சொன்னா? நாதேஷே சொல்லிட்டாங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஏகே படம் வாய்ப்பு கிடைக்கல, அடுத்த படம் நல்லா பயங்கரமா உழைச்சு பயங்கரமா ஒரு அவுட்புட் கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கை. அதுக்கு மேல நயன்தாரா இருக்காங்க, சரி அவங்க பாத்துக்குவாங்க, எல்லா வகையிலும் ஒண்ணு இருக்கு, சரி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் உள்ள போறது. கதை ஒண்ணு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா இல்ல. அப்படியே டீல் விட்டாங்க. இப்ப மொத்தமா எல்லாம் வந்து ஒரே டைம்ல குமிய போகுது. இனிமேல் தான் குமிய போகுது. இப்ப குமியாது, இனிமேலும் குமிய இருந்து மொத்தமா திரும்பி ஐபிஎல் சீசன்ல வந்து எல்லா படமும் மாட்ட போகுது. இதுல நடுவில் ஜனநாயக நகரம் இருக்கு, அது என்னைக்கு கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. அதுதான் பெரிய பிரச்சனை கொண்டு போன போகும்னு நினைக்கிறேன். யாராவது ரிலீஸ் டேட் போடுறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஜனநாயக போட போறாங்க. அவங்க அங்கதான் இருக்க போகுது. ஆனா பாதிகளா அப்படிங்கிற மாதிரி இருக்க போகுது. ஆனா பாப்போம், அதுதான் பாசிட்டிவா எல்லா படமும் முடிஞ்சு ஆளுக்கு 2 வாரம் கேப் இருந்தா போதும். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, அழகா 2 வாரம் கேப்ல எல்லா படமும் ரிலீஸ் பண்ணலாம். இப்ப என்னன்னா, ஜனநாயகன் வந்து இந்த மே 3rd வீக் 4th வீக்னு தள்ளி போக முடியாது. ஏன்னா அங்கிட்டு வந்து பார்த்தா ஜூன் 1st வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டாக்ஸிக் இருக்கு. ஜூன் 4th டாக்ஸிக் இருக்கு. அப்ப அவங்க 2 ரிலீஸ் வச்சுட்டு ரொம்ப குறுகிய வைக்க முடியாது. அவங்களுக்கு மே 1st வீக் 2nd வீக்குள்ள அந்த இது ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணி ஆகணும். நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஜனநாயகன் தெரியல, பாப்போம், வெயிட் பண்ணுவோம். இன்னும் யாருமே பேசாம இருக்கீங்க? மணி என்னாச்சு? பத்தாச்சா? ஆக போகுது, நீ முடிச்சிடலாமா? ஆதி ப்ரோ அந்த படம் பாத்தீங்களா? நாளைக்கு பாத்துறேன்டா. சரி, ஓகே. நான் வந்துட்டு நேற்று எல்லாரும் சொல்லவும் நைட்டே உட்காந்து கப்புள் ஃப்ரெண்ட்லி படம் பார்த்தேன். எனக்கு அந்த செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல வர சில விஷயங்கள் மட்டும் பெருசா ஒர்க் ஆகல. பட் ஆனா வந்து ஃபைனல் ஆக்டும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல படம், கொஞ்சம் ஃபிளாஸ் இருந்தாலும் நல்ல படம்.
தாராளமா பார்க்கலாம். ப்ரோ துரேந்தர் 2 நல்லா இருக்கும் பிரதர், இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. என்ன படம் ப்ரோ? புக் பண்ணலாம். துரேந்தர் துரந்தர் 2-ஆ? இல்ல பிரதர், பார்ட் 1 நல்லா இருக்குமான்னு கேக்குறேன். பார்ட் 1 நல்லா அது இன்னும் பார்க்கல. பார்ட் 1 நல்லா இருக்கும். பார்ட் 4 மணி நேரம்ங்கிறாங்க, அதான் கொஞ்சம் கரெக்டேன்னு இருக்கு. 3.5 மணி நேரம், பெருசா போர் அடிக்காது, தாராளமா பார்க்கலாம். பார்ட் வந்து புக்கிங்ஸ்லாம் கூட எங்க ஏரியால நல்லா இருக்கு. ஆனா 4 மணி நேரம் கொஞ்சம் பயமா இருக்குது. ஏன்னா புஷ்பா 2 ரொம்ப உட்கார முடியல. எங்க அப்ப ரிவ்யூ பார்த்துட்டே போங்க. ஆமா, இவர் பார்ட் 1 தானே கேட்டாரு, பார்ட் 2 கேக்குறாரா? இல்ல ப்ரோ, பார்ட் 1 இன்னும் பார்க்கல. பார்ட் 2 வந்து பார்ட் 1 பார்க்கலாம் போலாம் இருக்கு. இல்ல பார்ட் 1 பாருங்க, பார்ட் 2க்கு ரொம்ப ஈகரா பார்த்தே ஆகணும்னு தோணுச்சுன்னா போங்க, இல்லைன்னா ரிவ்யூஸ் வந்தோடனே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ப்ரீமியர் ஷோ போடுறாங்க, புதன்கிழமையே உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் வந்துடும், நைட்டே ரிவ்யூஸ் வந்துடும். நீங்க போறீங்களா பிரதர்? நான் போறேன். எங்க எல்ஐ சினிமா சார் ப்ரோ? அது இல்லடா, நீ ப்ரிவ்யூ ஷோ போறியா இல்ல காலைல போறியா? இல்ல, இதுதான் பெய்டு பிரீமியர் தான். புதன்கிழமை ஈவினிங் 5:30 ஷோ. இதுதான் பிரகாஷ் ப்ரோ தான் எல்லையில போறாரு. கரூர்லயும் பிரீமியர் ஓபன் பண்ணிருக்காங்க ஜி, துரந்தர் ரிவெஞ்ச். எஸ், எல்லா இடத்துலயும் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இங்கே சென்னை சைட்ல நல்ல புக்கிங்ஸ் வருது, எதிர்பார்த்ததோட. ஒரு ஹிந்தி டப்பிங் மூவிக்கு நல்ல புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு. அது தமிழ்ல பார்க்கலாமா இல்ல ஹிந்தியில பார்க்கலாமா? இல்ல, நீங்க பார்ட் 1 ஹிந்தியில பாத்தீங்களா, தமிழ்ல பாத்தீங்களா? பார்ட் 1 இன்னும் பார்க்கவே இல்லை, இதை புக் பண்ணிட்டு தான் பார்க்கணும். ஓகே, ஹிந்தியிலே பாருங்க அப்போ. நீ அடுத்த பாக்குறேன். ஐயோ, என்னாச்சு? இது ஐமேக்ஸா? ஐமேக்ஸ்லயே ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க, பட் ஷோரா தெரியல. இல்ல ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆகுதுடா. இப்ப நான் பிக் மைஷோல தான் இருக்கேன், அதுல இருக்கு. ஆனா அது ஐமேக்ஸ் படமான்னு கேக்குறேன். அது தெரியலையே. ஹிந்தி நல்லா இருக்குன்னா ஹிந்தில பாருங்க, இல்லைன்னா தமிழ்லயே பாருங்க. ஏன்னா டப்பிங் நல்லா தான் பண்ணிருக்காங்க, மொக்கையா பண்ணல. நல்லாதான் இருக்கு. ஆதி பிரதர் உங்ககிட்ட ஒரு தமிழ்ல இல்ல, நான் தமிழ்ல தான் புக் பண்ணிருக்கேன். நானு அதுக்காக அதை கேட்டேன். அடுத்து வந்து ஒருத்தர் வந்து அரசன் ஷூட்டிங் எப்ப, அதை மட்டும் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிருந்தாரு. அரசன் ஷூட்டிங் இந்த வாரத்துல கன்ஃபார்மா நடக்குமா, இன்னும் 2-3 நாளுக்குள்ள நடக்குதான். அவர் தான் வந்து சொல்லிருக்காங்களா, ஆதியா தான் சொன்னாரு. ப்ரோ அந்த சாப்பாட்டாக்கு ஒரு டவுட் இருக்குது பிரதர். சொல்லுங்க ப்ரோ. மியூசிக் டைரக்டர் யாரு? இது டவுட் இல்ல ப்ரோ, இத சொன்ன மாதிரி எனக்கு டவுட். அதான் ப்ரோ, எனக்கு டவுட் தான். அது சொல்லலாம்னா சொல்லுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது வந்து இல்ல சொல்லக்கூடாது, அது அவரா சொல்லணும். அது இல்ல என்ன அப்ப ஒண்ணு சனா இருக்காரா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு புரியலையே. அதத்தான் கேக்குறாரு அவர் சுத்தி வளைச்சு. அதெல்லாம் நானே சனா இருக்காரா இல்லையா? சனா இருக்கிறாருன்னா பாசிட்டிவா எடுத்து சந்தோஷப்பட்டு போவாங்க. இல்லையா, ஐயோ பிரேக்கப் வச்சு வேற யாரு தான் வர போறா அப்படின்னு போவாங்க. அவ்வளவுதான், வேற யாரும் பேர் தானே சொல்லக்கூடாது. இழுபறி நீடிக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறி நீடிக்கிறது. இல்லைன்னு எடுத்துக்கலாம் ப்ரோ. டாக்ஸே போகலன்னா நீங்க வந்து காம்ப திரும்ப நினைக்கலாம். இழுபறி நீடிக்குதுன்னா கண்டிப்பா அவர் இல்லாம யோசிப்பாங்கல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, அவர் அந்த பேர் எல்லாமே இருக்குல்ல மியூசிக் வந்து. அப்போ வந்து அவர் பேச்சுவார்த்தை நடத்துறாங்களே, காம்போ சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எப்பவுமே பேச்சுவார்த்தை நடத்தல, நம்ம வேணாம் அடுத்த மியூசிக் டைரக்டர் போயிட்டான், இல்ல அடுத்த மியூசிக் டைரக்டர் போயிடலாம் அப்படின்னு நினைச்சா தான் வந்து காம்போ நடக்கிற வாய்ப்பே இல்லை. பேச்சுவார்த்தை நடத்துக்குதுன்னு ஒண்ணு இருந்துனாலே அவங்க காம்போ சேர்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க, அது ஒரு வகையில பாசிட்டிவ் சைன் தான். சரி, அருண் ப்ரோ சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது அருண் சொல்லுங்க. ஹலோ கேக்குது அருண் ப்ரோ சொல்லுங்க. ஹலோ பரணி, ஆடு 3 எங்க பாக்குறது? ஆடு 3யா? தியேட்டர்ல பாக்குது. பட் எங்க ப்ரோ புக்கிங்ஸ் எப்படின்னு தெரியல, பாப்போம். ஏதாவது ஒண்ணு பிளான் பண்ணுவோம். இங்க புக்கிங் எப்படி பண்றதுன்னு தெரியல பாரு, புக் மை ஷோ பண்ணுங்க பாரு. நான் இங்க இன்னும் புக்கிங்ஸ் ஓபன் பண்ணல. நான் இருக்கிற ஏரியால புக்கிங் கொஞ்சம் கம்மி கேரளா. எனக்கு இப்ப ஆடு 3 கூட போயிடுச்சுங்க. எனக்கு பேட்டியாட்டு எனக்கு மனசே விட்டு போச்சுங்க. நான் எப்படிங்க இந்த படத்தை பாக்குறது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப. ஏன்டா என்னடா ஆடு 3 சவுங்க இல்ல. இப்ப இவருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப இவருக்கு பரணிக்கான பிரச்சனைனா ஏப்ரல் 23ஆம் தேதி
நீங்க வந்து பேட்ரியாட் ரிலீஸ் ஆகுது. ஓட்டு போட போலாமா படம் பார்க்க போலாமா? ஓட்டு முக்கியமா படம் முக்கியமா? படம் அது மம்முட்டி மகன் சேர்ந்து நடிச்சிருக்க படம். அவனுக்கு தான் ஓட்டு இல்லைன்னு ஓட்டு வாங்கிட்டாரு, சேர்த்து வாங்கிட்டாரு, ஓட்டு வாங்கிட்டாரு. பிரகாஷ் ப்ரோ வேதிகா சாங் இருக்கு. ஆடு 3ங்க, ஆடு 3 ஓகே. கேக்குது வினோத், கேக்குது கேக்குது கேக்குது. ஓட்டு போடுறதுக்கு மிஞ்சி போனா 1 மணி நேரம் ஆகுமாங்க. லைன்ல நின்னா 7:30 முடிச்சிடலாம். ப்ரோ காலைல 2 ஷோ தமிழ்நாடு ஃபுல்லா கிடையாது அன்னைக்கு, அதை சொல்லிடுறேன். காலைல ஷோ மதியான ஷோ இருக்காது, ஈவினிங் ஷோ தான் இருக்கும். அத சொன்னதுனாலதான் இப்போ வந்து நான் வந்துட்டு எப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நைட் ஷோ புக் பண்ணி போயிடு ப்ரோ, இல்ல ஈவினிங் ஷோ புக் பண்ணி போயிடு. ஒன்னும் பிரச்சனை. நீங்க என்ன பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்கல்ல, ஓட்டு போட்டு கிளம்பி போயிருங்க. பிளைட் பிடிச்சி ஓட்டு பிடிச்சிட்டு பிளைட் ஏறி கொச்சின் போயிருங்க. இங்க வேற இருக்கிறதுல ஒரு மொக்க பிளைட், ஒரு பிளைட் இருக்குதுன்னா அது பாதி நேரம் வந்து 90% கேன்சல் ஆயிருமா? என்னடா சீரியஸா வேற அதுக்கு பதில் சொல்ற? நிஜமாவே பிளைட் பிடிச்சி செக் பண்ணி பாத்துட்டு பெங்களூர் போயிடு. இன்னும் சொல்றேன் என்னன்னா 7 மணிக்கு ஓட்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? 7:30 ஓட்டு போட்டு முடிச்சாலும் கிளம்புனா பெங்களூர் போனா மத்தியான ஷோ பாத்துடலாம். அதுக்கு வெயிட் பண்ணி ஈவினிங் ஷோ பாத்துடலாம். அதுக்கு நான் பெங்களூரே சொல்லுங்க ப்ரோ. பிரச்சனை இருக்கு. எஸ், இட்ஸ் ஓகே. அது ரிலீஸ் ஆனா போய் பிரகாஷ் ப்ரோ மே மாசம் ஷூட்டிங் போயிடுவாங்களா, எதிர்பார்க்கலாமா பிரகாஷ் ப்ரோ? தற்போதைய தகவல் மே மாசம் 2ஆவது வாரம் 3ஆவது வாரம் இந்த 2 வாரத்துக்குள்ள ஷூட்டிங் போறாங்க. போன ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அது எல்லாமே அதுக்கான ஒர்க் ஆரம்பிச்சு, அதாவது ஏற்கனவே ஆரம்பிச்ச ஒர்க்கு திரும்ப அக்ரிமெண்டா பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத செய்தி தகவல். தற்போதைய தகவலின் அடிப்படையில அது வந்து மே மாசம் 2ஆவது வாரமோ 3ஆவது வாரம் கண்டிப்பா ஷூட்டிங் போறாங்க. ஆதி ப்ரோ, இந்த கார்த்திக் சுப்புராஜ் இப்ப எடுத்துட்டு இருக்காரு, அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகுது தெரியுமா? முடிஞ்சிருச்சு. அது ஆல்மோஸ்ட் பிசினஸ் மட்டும் பண்ணணும், பண்ணிட்டா ரிலீஸ் பண்ணிருந்தோம். அந்த இந்த பையன் நடிக்கிறதுனா சனந்த் ஷூட் முடிஞ்சுச்சா? அதான் ஏதோ சின்ன படமா எடுக்கிறாரு. குட்டி குட்டி பசங்க எல்லாம் வச்சு எடுக்கிறாரு. மதுரையில போச்சு ஷூட்டிங். ஷூட் ஆல்மோஸ்ட் ஓவர் தான் அது. ஓகே, அத முடிச்சிட்டா ஒரு ப்ரோமோ வந்துச்சு. நாளைக்கு டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக்னு ஒரு ப்ரோமோ வந்துச்சு, அதை பாத்தீங்களா? ஆமா, ஏஐல ஒண்ணு போட்டிருந்தாங்க. எதுவா திரும்ப திரும்ப அதே இதே ஒரு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாரு, ஒரே ரிப்பீட்டடா ஒரே விஷயத்த. அந்த இலங்கையவா? இலங்கையை சொல்றீங்களா இல்ல இந்த போஸ்டர் டிசைனை சொல்றீங்களா? பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? காணவர் அந்த இலங்கை தான். ஆமா ஆமா ஆமா, அதான் இல்லங்க. அவருக்கு எந்த படத்துல இல்லன்னு சொல்லுங்க, எல்லாத்துலயும் இருக்குதானே. ரெட்ரோவே அதுதானே அவரோட. எந்த ஆந்தாலஜில இருந்து இதுல இருந்து எல்லாத்துலயும் இல்லங்க. அந்த ஒரு ப்ரோமோ மாதிரி ஒண்ணு விட்டுருக்காங்க பாருங்க, அதுல அந்த பின்னாடி வாய்ஸஸ் எல்லாம் இலங்கை தமிழ்ல தான் அவர் பேசுவாங்க, ஈழத்தமிழ்ல. ஓகே ஓகே. ஆனா எனக்கு அதை விட எனக்கு பழகிடுச்சு, வைங்க இதான் பண்ணுவாருங்க. ஆனா எனக்கு அதை விட இருந்தது கார்த்திக் சுப்புராஜ் மாதிரி ஒரு கிரியேட்டர் அவங்களோட இதுல இருந்து வரதுலயே ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே போஸ்டருக்கு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அது அப்படின்ற மாதிரி. எந்த போஸ்டர் ஏஐன்னு சொல்றீங்க? ரர்நாட்டுக்கு பட்டு அதுவா? ஓமம் ப்ரோமோவா? ப்ரோமோ இல்லடா, ஓமம்டா. புரியல எப்பா? ஆமான்னு சொன்னேன். நான் மாவீரன் ஒரேடியா ஒரு படம் எடுத்து முடிச்சிருக்காரு மாவீரன். உங்கால வாழ்த்துக்கள். அதான் வினோத் ப்ரோ, எனக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த டவுட்டே வந்துச்சு, அதனாலதான் கேட்டேனே. அக்டோபர்ல வந்து நாங்கோ அடுத்த மாசம் ஷூட்டிங் போறோம், கார்த்திக் என்ன பண்றாருன்னு இவர் படத்தையே முடிச்சிட்டாரு. ப்ரோ கதையை ஜம்ப் ஆகாம நல்ல கதையா வெற்றி அடையட்டும், வாழ்த்துக்கள். கதை ஜம்ப் ஆகாம எடுக்க சொல்லுங்க, நல்ல கதையை. வாழ்த்து கூட அனுமத்தோட தான் கட்டி விடுவாரு. ஆதி ப்ரோ ரீசெண்டா ஒரு பெரிய நடிகரோட பிலிம்ல அது வந்து இது ஃபேஸ்லாம் ரிவீல் பண்ணல, பட் ஆனா அந்த போஸ்டர் பாக்குறதுக்கு எங்கேயோ ஒரு வகையில எனக்கும் ஏஐ வரதான் ஃபீல் ஆச்சு. ஏன்டா ஏதோ கிசு கிசு பேசுற மாதிரியே பேசுற, என்ன படம்னு சொல்லி போடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, இத நூறுசாமி தான் சொல்றாரு. நூறுசாமி எல்லாம் இல்ல, நான் பெரிய நடிகர் படம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லி தொலைங்க, அது என்ன வார்த்தை, என்ன படம்? பெரிய நடிகருக்கு வேற யாருக்கு வந்து கண்டிப்பா சூர்யா படம் தான் சொல்ல போறாரு. அப்ப வேற என்ன? ஓ விஸ்வநாதன் சன்சா.
ஓகே ஸ்பேஸ் முடிச்சுக்கலாம் நாளைக்கு. இல்லடா தெலுங்குல அது ரொம்ப காமன் தான், இங்க அது ரொம்ப காமன் கிடையாது. ஏன்னா இங்க டியூனிஜான்ல இருந்து கபிலன்ல இருந்து பயங்கரமா இந்த 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 நம்ம போஸ்டர் கல்ச்சரே இங்க எப்படி இருந்திருக்குன்னா பிலிம் ஷூட்ல இருந்து தான் எடுத்து போடுவோம். நம்ம செட்ல இருந்து அந்த மாதிரிதான் மேக்சிமம் இருக்கும். இல்ல அந்த கான்செப்ட் ஆர்ட்டா அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். எனக்கு என்னமோ அது நீ பார்த்தாலே பப்பரப்பர பிளாஸ்டிக்கா தெரியுது. இது ஏன் ஒரு பிரச்சனையா இருக்க மாட்டேங்குது யாருக்குமேன்றது எனக்கு தெரியல. இல்ல ஆக்சுவலா ஆதி ப்ரோ ஒர்க் ஸ்மார்ட் அவ்வளவுதான். இப்ப இட்லி கடை போஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் பாதி தானே இருந்துச்சு. அதனால ஆமா, அதனாலதான் நான் சொல்றேன் இதுக்கு எப்படி இந்த விஷயத்துக்கு எப்படி இவங்க இவ்வளவு சீக்கிரம் அடாப்ட் ஆகுறாங்க. முதல்ல ஆடியன்ஸ்க்கு இது எப்படி பார்க்கும்போது வித்தியாசமா தெரிய மாட்டேங்குது, என்ன ஆடா இருக்கு இது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அந்த இது இப்ப டக்குன்னு அடாப்ட் ஆறாங்கல்ல, அது அது இல்ல புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் விடுங்க. நோட் பண்ணீங்களா விஸ்வநாதன் சன்ஸ்ன்னு சொன்ன உடனே ஆமான்னு பரணி ஒதுக்கிட்டு அடுத்த சேர்ந்து கோபரேஷன் இல்ல. ஆஹா, அவன் என்ன பண்ணான்னு கவனிச்சிங்களா? அதே மாதிரிதான் இட்லி கடையிலயும் பண்ணாங்கன்னா அதையும் கோர்த்து விடுறான். உங்களுக்கு புரியுதா? சொன்னேன் நீங்களே இட்லி கடை வந்தப்ப அடிச்சுதான் இருந்தீங்க ஏஐ போஸ்டர்னு. தம்பி நான் வந்து எல்லாரையும் தான் அடிக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ற தெளிவா சம்பந்தமே இல்லாம சூர்யாவையும் தனுஷையும் காம்போவா சேர்த்து டாக் டீமா இழுத்து விட்டு நீ போயிடுற. ஐயா நான் எதுவுமே சொல்லல, விட்டுருங்க. நீ என்ன சொல்றதையெல்லாம் சொல்லிட்டு டெய்லி பேகுனா சாப்புன்ற. இருங்க ஒரு நிமிஷம். ஆக்சுவலா ஆதி ப்ரோ என்னன்னா இந்த இங்கிலீஷ் பிலிம்ஸ்ல எல்லாம் வந்துட்டு நிறைய வந்து சிஜி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வர பாதி இதுல வந்துட்டு இந்த படத்துல நாங்க சிஜியே யூஸ் பண்ணல, கிரீன் ஸ்கிரீனே யூஸ் பண்ணலன்னா ஆட் பண்ணி அப்படியெல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அனிமேஷன் ஃபிலிம்ஸ் வரும்போதும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த படத்துல ஏ0. அதே மாதிரி கேம் வரும்போதும் வீடியோ கேம்ஸ் வரும்போது பாப்புலர் AAA டைட்டில்ஸ்லாம் GTA 6க்குமே சொன்னாங்க நாங்க ஏஐ வந்து யூஸ் பண்ணவே கிடையாதுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வந்து கிரியேட்டிவா அது பாக்குறாங்க. இங்க வந்து இப்பதான் அடாப்ட் ஆயிட்டு வராங்க. டெக்னாலஜில ஏன்றது இருக்குல்ல, அது ஓகேடா. ஆனா இப்ப எனக்கு எதுனா போஸ்டர்ல ஏன்றது எனக்கு ஏன் நம்ம எத்திக்கலி மாறலே விட்டுரு, அந்த ஏரியாக்குள்ளே நான் போல பார்க்க ஒரு மாதிரி ஆடா ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுதே. அந்த டிஃபரன்ஸ் ஸ்ட்ரைக் ஆகலையான்னு கேக்குறேன். அது எப்படி இவ்வளவு சீக்கிரம் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க டிசைனர்ஸும் சரி மக்களும் சரி, அது ஏன் உறுத்த மாட்டேங்குதுன்னு கேக்குறேன். உனக்கு புரியுதா? பார்க்கும்போது இன்னமும் வித்தியாசமா இருக்கே அப்படி தோணணும்ல, அது கூட பெருசா தோணாம இருக்கே. அதுதான் புரியலன்றேன். ஜெனரல் ஆடியன்ஸ் அவ்வளோ டீப்பா பார்க்க மாட்டாங்க. ஆமா, டீப்பா பார்க்க மாட்டாங்க. ஆனா அட்லீஸ்ட் ஏன் இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அப்படின்னா தோணும்ல. கீழே ஒருத்தர் கேட்டிருக்காரு நெல்சன் இருக்காரா இல்லையான்னு சொல்லுங்க. நெல்சன் இல்லைங்க, அவரு பதிலா அஸ்வத் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா நெல்சன் இல்ல. நெல்சன் அந்த ப்ரோமோல சூப்பரா இருந்தாரு. ஆனா அவருக்கு பொழப்பு கிடக்குல, எல்லாரும் சிம்பு மாதிரியே இருப்பாங்களா? ரைட்டு. கோபால் ப்ரோ கேக்குதா? அவர் அக்செப்ட் பண்ணேன், மேல வரல, காணோம். அவரோட ஸ்பீக்கரே காட்டு. இல்ல அவர் ரெக்வெஸ்ட் கொடுத்தாரு, நான் அக்செப்ட் பண்ணேன்னு. பரணி கீழே எதிர்சா வர்றதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு. என்னன்னு இது ரியலா இருக்குல்ல சொல்லிட்டு செய்யன் போஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அததான் நானே சொல்லலான்னு வந்தேன். என்னங்க கொஞ்சம் பல்கா இருக்கிற மாதிரி இருக்கேன். நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை நேரம் தூக்கி வெளியே அடிச்சிருப்பான். இருங்க ஒரு நிமிஷம். டீசர் வந்தப்பையும் நான் வந்துட்டு கேட்டேன் என்னமா வீரன் ஓகேவான்னு கேட்டேன். நீங்க இல்ல ப்ரோ அதுதான் நாளைக்கு டீசர் வருமா வீரன் பாத்துட்டு வாங்கினாரு. பாத்துட்டு வந்து நானும் கண்டுக்காம இருக்கேன். பாத்துட்டு வந்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு வேற மனசாட்சி இல்லாம கேக்குறேன். இல்ல இது இப்ப இந்த இத கொஞ்சம் பீஃப் அப் பண்றது இருக்குல்ல, இது எப்பவுமே பண்ணுவாங்க. நீங்க விவேகம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விவேகம்லயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவங்க ஆட் பண்ணிருப்பாங்க அந்த போஸ்டர்ல. அது எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அதுல இது பண்ணுவாங்க. நீங்க போஸ்டருக்கும் வீடியோ ஃபார்மேட்டுக்கும் பார்க்கும்போது ஆக்சுவலா கொஞ்சம் கம்மியா தான் தெரியும். நிறைய கட்டிங் பார்த்த மாதிரி இருந்துச்சாங்க அப்படி. அது நான் சொல்றது அது கிடையாதுங்க, ரொம்ப ஆப்வியஸ் ஏஐ தெரியுதுல்ல. நான் அதான் அது ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கா இருக்கு அந்த போஸ்டரை பார்க்கவே, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதை வச்சுதான் சொல்றேன் நான். அதுவும் கார்த்திக் சுப்பராஜ் மாதிரி ஒருத்தர் ஏன் அதை பண்ணணும்னு யோசிப்போம்ல, அதுக்காக சொல்றேன். என்னைக்கு விட்டாங்க இந்த அப்டேட்? இப்ப நீங்க சொல்றதெல்லாம் நீங்க ஒரு கார்த்திக் சுப்பராஜ் ஃபேன்னு சொல்லிக்கிறீங்க, எதையும் பார்க்காம வந்து ஸ்பேஸ்ல வந்து உட்காந்துக்கிறீங்க.
நேத்து ஒரு ஆதி ப்ரோ 10 செகண்ட்ஸ் நான் நேற்று 15 சூர்யா செகண்ட்ஸ் பட அப்டேட்டே சாயந்தரம் 7 மணிக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏங்க இது இன்னைக்கு கேட்டதுதாங்க. அது வந்தது 4 இன்னைக்கு மணிக்கு. காலைல இருந்து ஓடிட்டு இருந்திருக்கு, பாக்கலையா நீங்க? இன்னைக்கு போஸ்டர் தானே விட்டாங்க. அதான்டா அந்த இது விட்டாங்கடா, அதுக்கு அவருக்கு அதுவே தெரியல. அந்த ப்ரோமோ வாய்ஸ் இலங்கை தமிழ்ல ஈழத்தமிழ்ல வாய்ஸ் வந்துச்சு, அதுவே தெரியலையா அவருக்கு? ஓகே ஓகே. எனக்குமே தெரியலையே. சொல்லுங்க கருண். நானுமே பாக்கல, நானும் மாதிரி அத கருண் தான் பேர் தான் மாத்திருக்கேன். ஏன் அப்படி என்ன பண்ணியது மீனிங்? அதுவா என் கேமிங் ஐடி பர்ஸ் வந்து அது நான் வச்சேன். ஏது பப்ஜியா இல்ல வேற ஏதாவதா? ஃபோர்ட்நைட்டா? இல்ல என் கூகுள் கேம்ஸ். கூகுள் கேம்ஸா? ஏய் எப்பா எல்லாத்துக்கும் கேள்வி. இந்த படத்துல சிங்கம் படத்துல சூர்யா வந்து என்ன சொன்னாலும் கேள்வியா கேட்பாருல விஜயகுமார். ஆபரேஷன் டியா டானியவா ஆஸ்திரேலியாவா அப்படின்னு வரலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கேள்வி அதிர்ச்சி ஆகிட்டே இருக்கான் பரணி ப்ரோ. அவரு எங்க ஆள்ல கருண் கொஞ்சம் வித்தியாசமானவரு. உங்க கூட்டாளிங்க வெகுலி இந்த மாதிரி ஐடியாலாம் இருக்காங்கள, அவங்க கூட எஸ்கேப் மாதிரியே இன்னொரு ஐடியா வச்சுட்டு அங்க போய் சூர்யா டெலிவிஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் ஒரு காலத்துல எப்படி தெரியுமா அப்படின்னு. ஒரு நிமிஷம், சூர்யா இது லைட்டா புரிஞ்சது, ஆனா லைட்டா புரியல. எஸ்கே ஃபேன் டிபி வச்சுட்டு போவாருன்றீங்களா? அங்க போய் எஸ்கே பாராட்டிட்டு இருப்பாரு. இன்னொரு ஐடி இருக்கு அவர்கிட்ட எஸ்கே ஃபேன் மாதிரி, அதுல சூர்யா டெலிவிஷன் கொடுத்துட்டு உட்காந்துருப்பாரு. ஓகே ஓகே. இப்ப நீ எப்படி எஸ்கே ஃபேன்னு சொல்லிட்டு சூர்யாவையும் தனுஷையும் வன்மத்துக்கு இருக்கிறியோ, அந்த மாதிரி இல்லாம அவர் போய் எஸ்கே ஃபேனுன்ற பேர்ல சூர்யாக்கு எலிவேஷன் கொடுப்பாரு. நீ நெகட்டிவா பண்றதே அவர் பாசிட்டிவா பண்றாருன்னு சொல்றாரு தாரு. ஒரு நிமிஷம், நான் என்னைக்கு நான் என்ன வன்மம் கக்குனேன் சொல்லுங்க. இப்ப கக்குனியடா, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கக்குனியடா, இதே ஸ்பேஸ்ல நிறைஞ்ச சபையில. எனக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு, வேற எதுவும் ஸ்ட்ரைக் ஆகல. அததான் சொல்றேன். உனக்கு ஏண்டா ஆடு வாங்கி ஏற தெரியாது, கோழி வாங்கி ஏற தெரியாது, சோடா மட்டும் வாங்கி ஏற தெரியுமான்ற மாதிரி இத்தனை பேர் இருக்காங்க இந்திய திரை உலகுல. எத்தனையோ ஏஐ போஸ்ட்ல வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தெரிய இருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் என்ன படம் கேளுங்க ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட. எது? ஆடு வாங்கி ஏற தெரியாது, ஆடு வாங்க தெரியாது, கோழி வாங்க தெரியாது, சோடா வாங்க மட்டும் வாங்கி தெரியுமா? இல்ல ப்ரோ நீங்க சொல்லாதீங்க, பரணி சொல்லட்டும். அதான் சொல்லிட்டீங்களே அப்புறம் என்ன? அவர் வந்து தாய் கிழவி பார்த்துருப்பாரு. தாய் கிழவிதான். தாய் கிழவி இல்ல, அது மீமாவே நிறைய வந்திருக்கு. அது என்ன படம் அதான் கேள்வி. ஒரு வார்த்தை பதில் சொல்லு. தெரியலையேன்ற ஒரு வார்த்தையில பதில் சொல்லடா. கிழக்கு சேமையா? அவருக்கு தெரிஞ்ச ஒரே படம் அதுதாங்க. ஏற்கனவே தாய் கிழவி வரப்ப போன் அடிச்சு கேட்டாருங்க கிழக்கு சீமையில படத்தை பத்தி. திடீர்னு கேக்குறாரு பார்த்தா தாய் கிழவிக்காக கேக்குறாரு. அந்த கிழக்கு சீமையில படம் பாத்துட்டு பாத்திருக்கேன் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. ஓகே, நான் ராதிகான்னு கரெக்டா வீட்டுல பீரோல பாத்துருப்பாரு. சரி வேற என்ன டாபிக் இல்ல, முடிச்சிடலாம். நல்ல வேலை. எல்லாருமே இந்த விஸ்வநாதன் போஸ்டர் பார்த்து இன்னொரு ஏதோ ஹீரோ இருக்கிற மாதிரி யாராவது மமிதானி யாருக்குமே தெரியலையா? இப்ப அதான் எந்த போஸ்டர்? வெங்கட்ல இருக்க டீசர் போஸ்டர் வந்துச்சுல்ல. ஆமா, இன்னொருத்தவங்க மமிதா. ஆமா மமிதா தான் அது. எல்லாம் ரெண்டு சூர்யான்னு போட்டோ கரெக்ட் ப்ரோ. அதுல நிறைய பேரு வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நாளானைக்கு தானே வருது டீசரு? நாளைக்கு வருது. நாளைக்கா? அநியாயம் பண்ணாதரா. இப்பதான் இன்னைக்கு நீங்க தானே ஸ்பேஸ்ல வந்து காலைல இது சொல்லுவீங்க, யூஸ்வலா அப்டேட் சொல்லுவீங்க. உனக்கு எப்ப புரியலையே, நீ பொறுப்பு இல்லாம பேசலாமா? என்னைக்கு வருதுன்னு நீயே தெரியாம மக்களை திசை திருப்பி விடுறியா? இல்ல கருப்பு செவ்வாய்க்கிழமை மெயின்ல ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ரெண்டுமே அது வேற. இன்னைக்கு காலைல இருந்து நானும் ஒரு 15 போஸ்ட் பாத்துட்டேன். கருப்பு வரான் வழி மறிக்காத. யாரையா உங்களை மறிச்சது? நீங்க வாட்டுக்கு தானே அங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வேற யாரு? எலெக்ஷன் டேட் தான். வேற யாரு? அவரு எஸ்ஆர் பிரபு தான் சொல்லிட்டாரு இல்லங்க, இன்னொரு 3 நாள்ல வந்துரும் அப்டேட். வந்துரும் அப்பவே சொல்லிட்டாரு. சாயந்தரம் எங்க கருண் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் எஸ்ஆர் பிரபுன்னு டைட்டில் ஓட்டினார் ஸ்பேஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் எஸ்ஆர் பிரபு எதுக்கு சம்பந்தம் இல்லாம அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் போடுறீங்க? அது வந்து துரந்தர் படத்தை டெம்ப்ளேட். ஓ நான் பார்க்கல.
துரந்தர் பாக்கறியா? பரணி ப்ரோ, இல்ல நாளைக்கு பாத்துறேன் டீசர் பார்த்ததுக்கு படம் அப்புறம் வந்ததுக்குள்ள பாத்துறேன். சொல்லுங்க மாவீரன். நாளைக்கு தமிழ்நாடு டைட்டில் என்னன்னா, விஜய்க்கு மருமகனாக நடிக்கும் சூர்யா. ஜனநாயகன்ல ஒரு டாக்டர் தான் மமிதா, நாங்க எங்க ஜோடியா நடிச்சிட்டு இருக்கோம். சும்மா ஏதாவது கிராஸ் ஓவர் பண்ணாதீங்க மாவீரன். ஜோடின்னு உங்ககிட்ட யாருங்க சொன்னது? டீசர் பாருங்க. பாருங்க போட்டோ வாங்கியாச்சு கருண். நாளைக்கு டீசர் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பாருங்க. ஒரு மாதிரி எல்லாருக்கிட்டையும் என்னங்க இப்படி திடீர்னு குண்டத்துக்கு போறீங்க? ஏங்க ரவீனா டண்டன் அப்ப யாருங்க? வில்லியா அவங்க? அப்ப மமிதா ஹீரோயின் இல்லையா? மமிதா தான்டா ஹீரோயின். அப்புறம் அப்ப ஓகே, சரி ஓகே முடிச்சிடலாம். என்ன சொன்னாலும் ஓகே சொல்றா அப்படி. அப்போ இவன் என்ன தெரியுமா, பரணி வந்து எது சொன்னாலும் அது அந்த படத்தை பத்தி என்ன, அது எதுவா இருந்தா என்னங்க, அவன் ஜோடியா இருந்தா என்ன, இதுவா இருந்தாங்க, அந்த படம் வந்தா என்ன, வராட்டி என்ன, நீங்க செய்யோன்னு பத்தி ஏதாவது பேசுங்க சார் அப்படின்ற மாதிரி வரான். நான் எதுவுமே சொல்லல. ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? சொல்ற ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துல எல்லா கண்டென்ட்டும் போட்ட ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தார். அந்த படத்தோட பேரு கேட்டா சீத பயணம் அப்படின்னாங்க. சீதா பயணம் அப்படின்னு இல்லையே, கரெக்டா பாருங்க, சீத பயணம் தான் போட்டிருக்கு அப்படிங்கிறாரு. ஏங்க என்னதான் சொல்றீங்க, ஒரு மாசமா கண்டென்ட் போடுறீங்க, படம் பேர் சீத பயணம் கேட்டீங்க, சீதா பயணங்க அப்படின்னா இல்லவே இல்ல சீத பயணம் தான் அப்படிங்கிறாரு. இப்ப நிறைய பேர் செய்யணும் சொல்லும் போது எனக்கு அதை நான் ஏன் எல்லாம் செய்யணும்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்கிலீஷ்ல இருக்குல்ல அதனால. ஆமா பாட்டுல கூட எனக்கு அந்த சீத பயணம் திருப்பி தூக்கி வர சீத பயணம் அது வேற மாதிரி அர்த்தமா கிண்டல் பண்ணுவீங்க. சொல்லுங்க. அப்படி ஒரு படம் வந்துச்சாங்க, என்னங்க படம் இது? சீதா பயணம் தெரியலன்னு சொன்னீங்கன்னா ஆதி ப்ரோ நானே யாரா அது தெரியலன்னு சொன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, தெரியலன்னு சொன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, தெரியலன்னு சொன்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா அப்படி பரணி ஐயோ அது சீதாராமம் தானடா நான் படிச்ச காலத்துல. எனக்கு பரவாயில்ல சொல்லாம நான் எவ்வளவு ஸ்கிப் பண்ண வேணான்னு ஏன் பரணி இப்படி பண்றீங்க? இல்லங்க நான் படிச்ச காலத்துல சீதாராமம் இல்ல அது சீதாராமம் தான். அர்ஜுன் படம் வந்துச்சு, அர்ஜுன் டைரக்ஷன்ல அர்ஜுன் பொண்ணு ஹீரோனா நடிச்சு ஒரு படம் வந்துச்சு சீதா பயணம்னு. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டால ரீல்ஸ் பரணி சொல்லும் போது அந்த படத்தை தெரியலன்னு சொன்னா தேடி வந்து அடிப்பேன். இந்த படத்துக்கு கோவப்படுறாரு பரணி, ஒருவேளை ஐஸ்வர்யா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். கடைசியில அப்படி முடிச்சு ஸ்கிப் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கடைசியில துர்கமான படம்னு சொல்லிட்டு சாரி. ஆனா கண்டென்ட் கொடுக்க பரணி தவறுவதே இல்லை. அமரன் படத்தோடைய ஒரிஜினல் வெர்ஷன்ங்கிறதால வன்மத்தை கட்டிட்டாரு. எது சொன்னாலும் வன்மோன்னு மாவீரன், நீங்களுமா மாவீரன்? நீ பேர நீ டெய்லியுமே எடுத்து கொடுக்கறது மாவீரன், நீங்களுமா மாவீரன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இல்ல அவர் டெய்லியுமே பாக்குறேன். பத்தி ஏதாவது சொன்னாரா பரணி? வன்மம்ங்கிற பேச்சு நான் காதல விழுந்து இல்ல சொல்லிட்டாரு. அப்ப வந்த உடனே ஃபர்ஸ்ட்லயே வந்தாரு, தூக்கிட்டாரு. அப்போ ஒரு வன்மத்தை காமிச்சாரு. ரெண்டாவது தடவை வந்திருக்காரு. நான் ஒரு 20 டைம் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன். வந்தேங்க, நீங்க நான் கொடுத்தோன்னு தூக்கிட்டாருங்க. பிரகாசம் கூட சேர்ந்து நான் தூக்கிட்டாரு. எஸ்கே அது போன பட டைட்டில் என்ன ப்ரோ? எஸ்கே அது போன பட டைட்டில் என்னங்க? பராசக்தி. அடுத்த பட டைட்டில் சூர்யா என்னங்க ப்ரோ? அடுத்த பட டைட்டில் விஸ்வநாதன் சன்ஸ். ஏங்க விஸ்வநாதன் சன்ஸ், அது விஸ்வநாதன் சன்ஸ். விஸ்வநாதன் சன்ஸ், விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். அப்படியெல்லாம் இல்ல, விஸ்வநாதன் சொல்றதுக்கு நீங்க தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப தமிழ்ல டைட்டில் விடும் போது நீங்க என்ன விஸ்வநாதன் சன்ஸ் அதுல என்ன போட்டிருந்தாங்க? அப்படிதான் மறந்து விட்டாங்க, விஸ்வநாதன் சன்ஸ் தான் விட்டாங்க பாருங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் நீங்க பாக்க மாட்டீங்களா? இல்ல அவங்க விட்டு விஸ்வநாதன் சன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து மெயின்டைன் பண்றாங்க. பராசக்தினா படிப்பீங்க, படிச்சு பார்க்க மாட்டீங்களா? தமிழ்லாம் உங்களுக்கு பிடிக்காதுல்ல? ஆமாங்க, எனக்கு மலையாளம் தான் பிடிக்கும். நான் ஒரு கேரளத்தி. ஓகே ஃபைன். இதான் கேரளத்தின்ற. கேரளத்தி மலையாளி.
அதுமா அது ஏன்டா கேரளா காரம் தானடா வருவேன், நீ ஆண்பால் தானடா கேரளா சரி, தீன்ற அந்த கேரக்டர் பேர் என்ன? பரணி ப்ரோ நேத்து போஸ்டர் விட்டுருந்தாங்களே, அந்த கேரக்டர் பேரு செய்யாந்தாங்க. இல்ல விஸ்வநாதன் இல்ல பேரு. ஐயோ அவர் இந்த விஸ்வநாத் சென்ஸ்ல கேரக்டர் விட்டோம் யாரும் சொல்லாதீங்க, பரணி சொல்லுவாரு இருங்க. பரணி போஸ்டர் பார்த்தாரா இல்லையான்னு கேக்குறாரு அவர். ஐயோ என்னங்க புதுசு புதுசா சூர்யாவோட கேரக்டர் வேற படத்துல போட்டிருந்தாங்க. என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காரு, அந்த போஸ்ட்ல வர ரெண்டுமே சூர்யாவான்னு கேட்டிருப்பாரு. ஏமாண்டா அப்பேற்பட்டால் நம்ம ஏங்க இல்ல 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 அதெல்லாம் நான் சொல்லவே இல்ல. அப்புறம் எதுக்குங்க நீங்க டுவெல் ரோலான்னு கேட்டீங்க? பரணி அவரு டைரக்டர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது, இந்த கேரக்டர் பேஸ் பண்ணி தான் நான் ஷூட்டிங் சூர்யா ஒரு லுக் டிசைன் பண்ணிருக்கோம்னு. அந்த கேரக்டர் திரும்ப பார்க்கலான்னு இப்ப அதான் அந்த நேற்று அனௌன்ஸ்மெண்ட் டீச்சர் அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லிட்டு இருந்தாரு அந்த வேர்டை. அவர் கேரக்டர் பேரை யூஸ் பண்றாரு, மீட் மிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த பேரை போட்டிருந்தாரு. அந்த பேர் என்ன பேருன்னு கேக்குறாரு. நான் இப்ப போஸ்டர் தான் தேடி ஆக பாக்கல. சரி அந்த பேர் வந்து கஜினில வந்த சூர்யாவோட பேரு, இப்ப சொல்லு அது என்ன பேரு? என்னன்னா ஃபர்ஸ்ட் கஜினி பேர் என்ன சொல்லுங்க. கஜினி சூர்யா பேர் என்ன? கஜினின் பாரு. ராமசாமி. சூப்பர். என்ன ராமசாமிடா? சஞ்சய் ராமசாமி. இது வரைக்கும் வச்சிருக்கீங்க. சுந்தர் ராமசாமி. சுந்தர் ராமசாமி. ஏன் ஏதாவது ட்வீட் பழைய ட்வீட் எடுத்து படிச்சுட்டு வந்தேன். அது ராமசாமி அப்பா பேரு, ராமசாமி பேர் சொல்லிட்டீங்க. இதுல மட்டும் ஏங்க விஸ்வநாத் அப்பா பேர் மட்டும் சொல்றீங்க, கேரக்டர் பேர் கேட்டா சொல்ல மாட்டீங்க. சஞ்சய் விஸ்வநாத் தானே போட்டிருந்தாங்க. அதனாலதான் ஃபோக்கஸ் படத்து மேல பாருங்க. இல்ல பரணி ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். நீங்க கேரளைட்டு கேரளாக்காரர் எல்லாம் ஓகே, அப்புறம் எப்படி தமிழ்ல ஒரு படம், அது தமிழ் கடவுளை வச்சு எடுக்கிற படத்தை நீங்க எப்படி பார்த்து ரசிக்க போறீங்க? உங்களுக்கு அந்த கேரளா மனசு எப்படி உங்க தமிழ் படத்தை மட்டும் அக்செப்ட் அவன் தமிழ் கடவுளை ரசிக்கிறதுக்காக போல, அவன் வந்து அவன் கடவுளை ரசிக்கிறதுக்காக போறான். மனித கடவுள் எஸ்கே அப்படின்னு கத்திட்டு இருப்பேன் போய் அங்க. அஜித் பல்தான் எனக்கு வந்துட்டு அந்த டீசர் வந்தப்போ நான் பார்த்தேன். ஓகேவா, பார்த்துட்டு ஓகே இது என்ன பெருசா இருக்கு ஓகே அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, அந்த கதை இதுதான் அப்படின்னு சொல்லி இதே ஸ்பேஸ்ல பிரகாஷ் ப்ரோ சொன்னார், இன்னொருத்தரும் வந்து சொன்னார். அப்பதான் எனக்கு இதுல இவ்வளவு இருக்கு அப்படின்றதே தெரியும். ஸோ எனக்கு வந்துட்டு எனக்கு அது தெரிஞ்சு பாக்குறதுக்கும் தெரியாம பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தெரியாம பார்த்தேன், இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி கருப்பு இல்ல கருப்பு சாமி படம் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, நான் வந்து கேரளால இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. இல்ல நீங்க கடைசியில கருப்புங்கிறது வந்து அவர் வக்கீல கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்த மாதிரி கருப்புன்னு சொல்லி ஒரு ரொம்ப மோசமான ஒரு முட்டு கொடுத்தீங்களே, அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்கல்ல. நான் முட்டை சொல்லி முடியும் பிரகாஷ் போட்டு சொல்ல வேண்டியது. சரி அதெல்லாம் விடுங்க பரணி ப்ரோ. சொல்லி முடிய சீக்கிரம் சொல்லி முடிய நிறைய போகுது, லெங்க்தா போகுது. 10-24 நான் 10 நாள்ல இருந்து முடிக்கலாமா 20 நிமிஷம் போயிடுச்சு. சொல்லுங்க முடிக்கலாம். விடுங்க பிரகாஷ், நான் லீவ் போடுங்க. பரணி இருங்க சொல்றா இருங்க. அந்த இந்த டெம்ப்ளேட் மாவீரன் இருங்க, மாவீரன் அவரோட எக்ஸ்ட்ரா லெங்க்தா 2 பேர் எக்ஸ்ட்ரா போவோம். கோபாலகிருஷ்ணன் என்னமோ சொல்ல வராரு, என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும், முடிச்சிடலாம். சொல்லிடுங்க. எங்க ஊர்ல வயசானவங்க மட்டும் தான் நாங்க போய் வண்டியில வீடு வீடா கூட்டிட்டு வரோம் ஓட்டு போடுறதுக்கு. புரியல, சரியா கேட்கல என்ன சொன்னீங்க? பரணி சிரிக்கிறாப்பி. எங்க ஊர்ல நான் தானே சொன்னேன், கேரளால இருக்கும்போது ஒரு தடவை நான் வந்து நெய்ஜிட் பார்த்துருந்தேன், காலையில வந்து ஒரு மாதிரி ஒருத்தர் பைக்ல வந்து கூட்டு போய் எனக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னேன்ல, அதை கிண்டல் பண்ற வயசானவன். கேரளால ஏப்ரல் 9 ஓட்டு போடுவீங்களா? என்ன ப்ரோ கேரளால ஏப்ரல் 9 ஓட்டு போடுவீங்களா? இல்ல ப்ரோ, நான் தமிழ்நாடு ஓட்டு வாங்கிட்டேன். வாங்கிட்டீங்களா? அப்ப ஏப்ரல் 25 போடுவீங்களா? ஆமா ஆமா ஆமா. அப்ப நீ இப்ப தமிழ்நாட்டுக்காரன் ஆயிட்டியா? For few years maybe. பரணி ப்ரோ, இது Drishyam 3 போஸ்ட்போன்டா? இல்ல ப்ரொமோஷன்லாம் எதுவும் பண்ணல, சைலண்டா இருக்காங்க. அதனால போஸ்ட்போன் ஆயிருமா? எப்படா ரிலீஸ்? ஏப்ரல் 3 சாரி ஏப்ரல் 2. சரி மாவீரன் அந்த மீம் என்னன்னு சொல்லிருக்க மாவீரன், பரணிக்கு முடிச்சிடலாம். இல்ல பரணி ப்ரோ, ஜனநாயகன் கம்ப்ளீட்டா போஸ்ட் பண்ணாரப்ப நீங்க ஒரு டெம்ப்ளேட் போட்டீங்களா, ஆப்போனன்ட் ஆளு இல்ல சொல்ல போயிட்டு அந்த போஸ்டர் மட்டும் எனக்கு டிஎம் பண்ணிடுறீங்களா? ஏன் ப்ரோ? இல்ல 1 year ஆஃப் பராசக்தியில எனக்கு யூஸ் ஆகும், இப்போ நான் புக் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். என்கிட்ட கீழே மாவீரன் நான் தரேன். அஜித் பல்தான். ஓகே பல்தான். நம்ம வண்டா மொத்தையில் நிக்கிற எவன்டா யாரு கூட போஸ்ட் சண்டை போட்டீங்க? அது விடுங்க, என்ன கான்டெக்ஸ்ட் எனக்கு புரியல, அது மட்டும் சொல்லிட்டீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். எது பரணி ப்ரோ? இல்ல எதுக்கு அந்த யாரு குழந்தை நான் ரொம்ப நேரமா அஜித் பல்டான் வீட்டுலதான் குழந்தை அழுது சத்தம் கேக்குதுன்னு ரொம்ப நேரமா நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா கை குழந்தை அவுட் மட்டும் தானே இருக்குன்னு, கடைசியில பார்த்தா கோபாலகிருஷ்ணன் பிரதரா? சொல்லவே இல்ல.
என்னங்க ஏன் அதுவும் அது வந்து சவுண்ட் விடலைங்க, அலறுதுங்க, கழுத்தை யாரோ கடிக்கிற மாதிரி. சவுண்ட் எஃபெக்ட்டான்னு கேக்குறேன். சவுண்ட் எஃபெக்ட்டா? ஆமா ப்ரோ. ஐபோன் ஓகே ஓகே. பணக்காரங்க எல்லாம் ஐபோன் தான் வச்சிருப்பாங்க. லைக் நடிக்காதீங்க பரணி ப்ரோ, நீங்க என்ன வச்சிருக்கீங்க? பரணி 10 வருஷமா வச்சிருக்கிறாராம். அவர் வந்து இதான். சரி ரைட் இருங்க. பணக்காரங்க ஐபோன் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த கேம் எல்லாம் வாங்கி விளையாண்டுட்டு PS5 வச்சிருப்பாங்க பணக்காரங்க எல்லாம். நாங்கெல்லாம் சிறுகா சேர்த்து ஒரு ஐபோன் வாங்குவோம். எப்பா ஒரு 2 விஷயம் சொல்லிடுறேன். இருக்கேன் பரணி நாளைக்கு திங்கக்கிழமை பரணி, நிறைய பேசணும், நிறைய ஒர்க் இருக்கு. நீங்க பாட்டு லெங்க்தா பாரு. ஒருத்தர் ஹேம்குமார் ஒருத்தர் புது ஸ்பீக்கர் என்னன்னு கேட்டு போலாம், அமுச்சு விடலான்னு பார்த்தா அமுச்சு விட்டீங்க ஒரே ஐடியா. அதெல்லாம் தூக்கி பாய் சொல்லுங்க. தூக்கி விட்டுருவான். இல்ல நான் எதுவும் பண்ணல. சரி ஓகே பை, தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு பார்க்கலாம். பாய் சொல்லுங்க. பாய் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு சந்திப்போம். ட்ரை பண்ணுங்க ப்ரோ நாளைக்கு விஸ்வநாதன் டீச்சரோட சந்திப்போம். எஸ் கண்டிப்பாக. பரணி ப்ரோ உங்க வன்மத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க மறக்காம. நாளைக்கு வரேன் ப்ரோ, 9 மணிக்கு வரேன் ப்ரோ. ஓகே கண்டிப்பா வாங்க. சரி ஓகே பாய். தேடி பண்ணி